World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அதாவது தேர்வு செய்த பெயருக்கு அதிர்ஷ்டமான நம்பரை தேர்வு செய்வது. லக்கி நம்பர்ல அந்த பெயரை அலைன் பண்ணணும். சரிங்களா? ரைட். இப்ப இந்த இடத்துல நம்ம எந்த பேரை சூஸ் பண்ணிருக்கோம்? ஹேமராஜ். நியூமராலஜி நம்பர் வந்து எல்லாருக்குமே தெரியும், அது நெட்லயே இருக்கும். எப்படி நியூமராலஜி நம்பரை சூஸ் பண்றது அப்படிங்கிறது நெட்லயே இருக்கும். அதை பயன்படுத்தி நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த நம்பர்ஸை வந்து நீங்க சூஸ் பண்ணுவீங்க. நெட்ல போட்டீங்கன்னா நியூமராலஜி நம்பர் அப்படின்னா வந்துடும். அதையும் நான் குரூப்ல போடுறேன். இன்னும் உங்களுக்கு அந்த பகை நட்சத்திரத்துடைய விஷயங்களே நான் குரூப்ல போடுறேன். அது மட்டும் தான் போடல, மற்றதெல்லாம் உங்களுக்கு போர்ட்லயே நடத்திட்டேன். அந்த பகை நட்சத்திரமும் ஒரு கிரகம் நீசமாகிறது அடிப்படை ஜோதிடத்துல இருக்கும், அதுவும் நீச்ச பங்கம், இதெல்லாம் நான் குரூப்ல போட்டு விடுவேன். இப்போ மெயின் கான்செப்டா நியூமராலஜில இருக்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நான் நம்பர் போட்டாச்சு. நம்பர் போட்டாச்சுங்களா? இப்போ நம்பர் எழுதுவோமா? ஹச்சுக்கு என்ன நம்பர்? 5. ஈக்கு என்ன நம்பர்? 5. எம்முக்கு என்ன நம்பர்? 4. ஏக்கு என்ன நம்பர்? 1. ஆருக்கு என்ன நம்பர்? 2. ஏக்கு என்ன நம்பர்? 1. ஜேக்கு என்ன நம்பர்? 1. இப்ப என்ன நம்பருங்க வரும் நியூமராலஜிக்கலா? இதை ஆட் பண்ணணுமா? 10, 14, 15, 17, 18, 19. என்ன நம்பர் வருது? 19 வருது. 19 எகைன் என்னவா மாத்தலாம்? 1 + 9 10. அப்ப ஃபைனலா என்ன நம்பர் வரும்? 1 வரும். சரிங்களா? இப்ப இந்த ஜாதகருடைய பெயரை கூட்டினா என்ன நம்பர் வருது? 1 வருது. இந்த 1ஆம் நம்பர் நியூமராலஜிக்கல் நம்பர் படி 1னா அது எந்த கிரகத்துடைய நம்பர்? எந்த கிரகத்துடைய நம்பர்? எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. நியூமராலஜில இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தான் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருப்பீங்க. 1ஆம் நம்பர்னா எந்த கிரகத்தோடதுன்னா சூரியன். 1ஆம் நம்பர் எந்த கிரகத்தோடதுன்னா சூரியன். சரிங்களா? இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த இடத்தில் இந்த நம்பரை இப்படி சூஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு டேபிளர் காலத்துல செக் பண்ணணும், அந்த நம்பர் எந்த கிரகம், அது ஜாதக ரீதியாக அந்த நம்பர் எந்த கிரகமோ. இப்ப இன்கேஸ் இதுல 1ஆம் நம்பர் வந்துட்டு சூரியன். ஏற்கனவே என்ன சொன்னேன்? சூரியன் ஜாதகத்துல வலிமையா இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்ப இந்த பேரை 100% சூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை அங்க 1 வராம
வேற ஏதாவது ஒரு கிரகத்துடைய நம்பர் வருது, அந்த கிரகம் ஜாதகத்துல கெட்டு போயிருந்தால், அதனாலதான் கிரக வலிமை 9 கிரகத்துக்கு எடுத்து வச்சுக்கணும். நியூமராலஜி பார்க்க போறீங்கனாலே 9 கிரகத்துக்கு கிரக வலிமை எடுத்து வச்சுக்கணும். அப்ப எந்த கிரகம் ரொம்ப பாசிட்டிவ் தனியா எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வந்து கிரக வலிமையை தனித்தனியா பார்க்க தேவையில்லை, எடுத்து வச்சுட்டா போதும். ஓகே, இந்த கிரகம் வலிமையா இருக்கா, அப்ப இதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இங்க பாருங்க, இந்த நியூமராலஜி படிக்கிறதுடைய முக்கியமான ஒரு கான்செப்ட் எதுல தெரியுங்களா இருக்கு? கிரக வலிமையில தான் இருக்கு. அதனாலதான் நான் என்னுடைய ஒவ்வொரு கிளாஸ்லயும் கிரக வலிமை படிங்கன்னு சொல்றதுக்கு காரணம். ஏன்னா அதுதான் நம்மள முழுக்க முழுக்க நம்மளோட எனர்ஜியை ஃபுல்லா நம்மளை ஆக்டிவேட் பண்ணி நம்ம கர்மாவை வந்து பாசிட்டிவ் கர்மாவா நெகட்டிவ் கர்மாவா மாற்றக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு? கிரக வலிமைக்கு தான் இருக்கு. அது தெரியாம நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. அது முக்கியமா வேணும். நீங்க இந்த ஜோதிடம் பார்க்காம நியூமராலஜிக்கெல்லாம் நெட்ல போட்டிருக்காங்க சார், இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு இந்த நம்பர் அதிர்ஷ்டமான நம்பர், நான் பாட்டுக்கு நேம் வச்சேன்னு சொல்லலாம். ஆனா அந்த நேம் வந்து யோகத்தை கொடுக்காது. இந்த மாதிரி கிரக வலிமையை அடிப்படையா வச்சு ஒரு நேம் சூஸ் பண்ணி பாருங்க, சூப்பரா ஆக்டிவேட் ஆகும். சூப்பரா ஆக்டிவேட் ஆகும். அப்ப சூரியனா 1ன்னு சொல்லிட்டீங்க. இது வந்து இங்கிலீஷ் நியூமராலஜில நம்ம இது ஆக்சுவலா நேம் சூஸ் பண்றதுல ஒரு மெத்தட் இருக்கு, நான் சொல்றேன். நம்மளுடைய நார்மலா நம்மளுடைய வெஸ்டர்ன் கல்ச்சர் படி நியூமராலஜி பார்க்கக்கூடிய மெத்தட்ல என்னென்ன நம்பர் சொல்றோம்னா, சூரியன் அப்படின்னா 1, சந்திரன் அப்படின்னா 2, செவ்வாய் அப்படின்னா குருனா 3, ராகுக்கு 4, புதனுக்கு 5, சுக்கிரனுக்கு 6, கேதுவுக்கு 7, சனிக்கு 8, அதுக்கப்புறம் செவ்வாய்க்கு 9. இது வந்து நார்மலான வெஸ்டர்ன் நியூமராலஜில இதுதான் பயன்படுத்துறோம். இன்னைக்கு ஜோதிடத்துல எல்லாமே இதை அடிப்படையா வச்சுதான் பயன்படுத்துறோம். ஆனால் குமாரசாமியம் நூல்னு ஒண்ணு இருக்கு. அந்த குமாரசாமியம் நூல்ல தமிழ் வழி எண்கணிதம் குமாரசாமியம் நூல்ல தமிழ் வழி எண்கணிதப்படி அந்த எண்கணித நம்பரை வித்தியாசமா கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, சேம் சூரியனுக்கு 1 தான், சந்திரனுக்கு 2 தான், ஆனா செவ்வாய்க்கு 3 கொடுத்திருக்காங்க. சேம் ராகுக்கு 4 தான், அதுக்கப்புறம் 5 வந்து குருவா கொடுத்துட்டாங்க. சனிக்கு வந்து 6ஆம் நம்பர் கொடுத்திருக்காங்க. புதனுக்கு வந்து 7ஆம் நம்பர், கேதுவுக்கு வந்து 8, சுக்கிரனுக்கு வந்து 9. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுங்களா? இது நார்மலா பயன்படுத்தக்கூடிய நியூமராலஜி, வெஸ்டர்ன் நியூமராலஜி. இது குமாரசாமியத்துடைய தமிழ் வழி எண்கணித முறையில வரக்கூடிய நம்பர்ஸ். இதுல ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு. சார் எதை பயன்படுத்தலாங்கிற ஒரு கான்ட்ரவர்சி. நான் மோஸ்ட்லி பயன்படுத்துறது வந்து என்னுடைய அனுபவத்துல தமிழ் வழி எண்கணிதம் கரெக்டா வருது. சோ அதை அடிப்படையா வச்சு பார்க்கும்போது நமக்கு எல்லாமே கரெக்டா வருது. சோ அதுக்கு நீங்க இதை பயன்படுத்த வேணாம் நான் சொல்லல, இதையும் பயன்படுத்துங்க. பட் என்னுடைய அனுபவத்துல இது கரெக்டா வரல, இதை நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் 2 மெத்தட் நான் சொல்லித்தரேன். ஆனா இதுல எது நாம முக்கியமா கவனிக்கணும், எந்த நம்பரை நீங்க எடுக்கிறீங்களோ, இந்த மெத்தட் எடுக்கிறீங்கன்னா 9ஆம் நம்பர் சூஸ் பண்றீங்கன்னா செவ்வாய் வலிமையா இருக்கணும். செவ்வாய் வலிமையா இருக்கிறவங்க தான் அந்த நேம கூட்டி வரக்கூடிய நம்பர் 9ஆ வந்தா, செவ்வாய் வலிமையா இருந்தா அந்த நேம் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா என்ன பண்ணணும்,
அந்த நேம்ல சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும். ஒரு ஏ சேர்த்தி போடுறது, அல்லது அப்பாவோட இன்சியல், அம்மாவோட இன்சியல், ஊரோட இன்சியல் சேர்த்தி அந்த நேம இந்த கிரகங்கள்ல எந்த கிரகம் உங்களுக்கு வலிமையா இருக்கோ அந்த வலிமையான கிரகத்தோடைய கூட்டுத்தொகை நம்பர் வர மாதிரி பண்ணணும். அப்ப எல்லாத்துலயும் எதை பாக்குறோம்? கிரக வலிமை தானே பாக்குறோம். தாராபலனை எடுத்துடுறோம். ரெண்டாவது ஸ்டெப்ல இருந்து பாருங்க, தாராபலனுடைய ஃபர்ஸ்ட் தாராபலன் எடுக்கிறோம். ரெண்டாவது ஸ்டெப்ல லக்னத்துக்கு அது சுபபாவமா அசுபபாவமா அதுல இருந்து எடுக்கிறோம். மூணாவது ஸ்டெப்ல அதனுடைய அந்த தாராபலன் நட்சத்திரத்துடைய அதிபதி கிரகம் வலிமையா இருக்காரா இல்லையான்னு பாக்குறோம். புரியுதுங்களா? நாலாவது ஸ்டெப்ல நாம எழுத்தை பயன்படுத்தி சூஸ் பண்ணக்கூடிய பெயர் எந்த அர்த்தத்துல வருது, அதனுடைய கிரகம் யாரு, அந்த கிரகம் வலிமையா இருக்காரா இல்லையான்னு பாக்குறோம். அஞ்சாவது ஸ்டெப்ல அந்த சூஸ் பண்ண நேமோடைய கூட்டுத்தொகை நியூமராலஜிக்கலா என்ன நம்பர்ல வருது, அந்த நம்பர் எந்த கிரகம்னு பார்த்து அந்த கிரகம் வலிமையா இருக்கா இல்லையான்னு பாக்குறோம். அப்ப கிட்டத்தட்ட அதிகபட்சமா நம்ம இதுல அப்ளை பண்றது என்ன, நட்சத்திர தாராபலனையும் கிரக வலிமையும் அடிப்படையா வச்சு நம்ம நியூமராலஜிக்கலா இந்த பெயரை எடுக்கிறோம். நியூமராலஜிக்கலா இந்த பெயரை எடுக்கிறோம். புரியுதுங்களா? இப்படிதான் நம்ம இந்த கான்செப்ட் வந்து எடுக்கணும். இது வந்து நியூமராலஜில நிறைய மெத்தட்ஸ் இருக்குங்க. ஹீப்ரூ நியூமராலஜி இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அது வந்து அதெல்லாம் வேற சில கான்செப்ட்ஸ். பட் ஒரு அடிப்படையா ஒரு பெயரை சூஸ் பண்றதுக்கு இந்த முறையில சூஸ் பண்ணீங்கன்னா அதுல எந்த பிரச்சனையுமே வராது. அவங்க கண்டிப்பா மினிமம் கேரண்டியா இதன் அடிப்படையில பெயர் வைக்கும் போது அவங்களுக்கு பிரச்சனை வராத வாழ்க்கை வரும். தசாபுத்திலாம் வந்து என்ன சார் பண்றது? தசாபுத்திக்கு ஏத்த மாதிரியும் பார்த்து வைக்கணும். இப்ப நீங்க ஒரு வலிமையான கிரகத்தோட பேரை வச்சுட்டீங்கன்னா, வலிமையான கிரகத்தோட பேர் வச்சுட்டா அப்ப உங்களுக்கு வந்து எந்த தசாபுத்தி வந்தாலும் அந்த வலிமையான கிரகத்தோட தசாபுத்தி வரும்போது நல்லா தானே இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? நியூமராலஜிக்கு என்ன சொல்லியிருக்கேன், நமக்கு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை காப்பாத்துறது தான் நியூமராலஜி. அப்ப ஒருத்தங்க கெடுதலான ஒரு கிரகம், அந்த கெடுதலான கிரகத்தோட பேரையே வச்சிருக்கீங்க. அப்ப அதனோட தசாபுத்தி வரும்போது எப்படி இருக்கும்? ரொம்ப மோசமா உங்களை பாதிக்கும். உங்க ஜாதகத்துல இப்ப இந்த அடிப்படையில பார்க்கும்போது உங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலும் ஏதாவது ஒரு கிரகம் வலிமையா இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு வந்து குரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இல்ல சனி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த கிரகத்தோடைய அலைன்மெண்ட்ல வர மாதிரி பேரை வச்சிடுறீங்க. உங்களுக்கு வேற சனியோட திசையோ சனியோட புத்தியோ நடக்குதுன்னா அப்ப பயங்கரமான ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதே வேற ஏதாவது கெடுதலான தசையோ புத்தியோ நடந்தா கூட அந்த கிரகம் வலிமையா இருக்கிறனால உங்களை காப்பாத்தி விட்டுரும். பெரிய பிரச்சனையில போய் மாட்ட மாட்டீங்க. அதுதான் இந்த பெயருடைய முக்கியமான ஒரு ஸ்பெஷலான பிளஸ் பாயிண்ட். புரியுதுங்களா? இப்படிதான் நம்ம அந்த கான்செப்ட் வந்து எப்படி எடுக்கணும், இந்த மாதிரி எடுத்துக்கணும். சோ இது வந்து ஜோதிடத்தில் எண்கணிதம். இன்னும் பிரமிடு நியூமராலஜி இருக்கு, ஹீப்ரூ நியூமராலஜி இருக்கு, ஃபார்மட்டாலஜி இருக்கு, இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அது ஆக்சுவலி ஒரு 10 days கிளாஸ் நியூமராலஜி கிளாஸ் போடலான்னு இருக்கேன். அதுல போடும்போது அந்த மெத்தட்ஸ்லாம் நான் சொல்லி தருவேன். பட் இந்த மெத்தடை வச்சு நீங்க ஒரு பேரை சூஸ் பண்றீங்கன்னா இது கண்டிப்பா 90% வேலை செய்யும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா எந்த மாதிரியான முறையில நீங்க பேர் வச்சுட்டு வந்தாலும், எந்த மாதிரி முறையில பேர் வச்சுட்டு வந்தாலும் ஃபைனலா வேலை செய்யறது என்ன தெரியுங்களா? பெயருடைய அந்த நட்சத்திர தாராபலனும் அந்த பெயரோட மீனிங்கும் தான் ஃபைனலா வேலை செய்யும். லக்ஷ்மி அப்படின்னு ஒருத்தங்க பேர் வச்சிருக்கீங்க, லக்ஷ்மின்னு ஒருத்தங்க பேர் வச்சிருக்கீங்க. ஆனா அவங்க ஜாதகத்துல சுக்கிரன் போய் 8ல மறைஞ்சிருக்கு. சுக்கிரன் போய் 8ல மறைஞ்சிச்சு. அப்ப என்ன ஆகும்? அவங்க வாழ்க்கை முழுவதும் 8ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலேயே சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது குறிப்பா சுக்கிர திசை, சுக்கிர புத்தி இதெல்லாம் வந்துருச்சுன்னா சொல்லவே தேவையில்லை. பயங்கரமான கஷ்டம், பயங்கரமான கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. புரியுதுங்களா? சந்திரிகான்னு ஒருத்தவங்க பேர் வச்சிருக்காங்க. சந்திரிகா அப்படின்னா சந்திரனுடைய பெயர். ஏன்னா சந்திரன் இல்ல ஒரு ஆண் இருக்கார், சந்திரன் பேர் வச்சிருக்காரு. ராமச்சந்திரன் ஒருத்தர் பேர் வச்சிருக்காரு. ராமச்சந்திரன் பேர் வச்சா எதை வரும்? புதன் சந்திரன் குறிக்கும். ராமனா பெருமாளா? புதன் சந்திரன்.
புதன் சந்திரன் போய் 12ல மறைஞ்சிருச்சு. புதன் சந்திரன் போய் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருச்சு. அப்ப அவருக்கு லைஃப் எப்படி இருக்கும்? 12ஆம் பாவ காரகத்துவம் தான் அவர் வாழ்க்கையில இயங்கிக்கிட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் விரய செலவுன்னு வந்துகிட்டு இருக்கும். ஆனால் அவருக்கு என்ன பரிகாரம் சொல்லலாம்? ராமச்சந்திரன் பேர் வச்சிட்டேன் சார், ஒண்ணு பெயரை மாத்த சொல்லலாம், இல்லைன்னா வெளிநாடு போயிடுங்க. உங்க பெயரை பொறுத்த வரைக்கும் எப்படி வேலை செய்யும், உங்க பெயருக்கு எந்த கிரகம் வேலை செய்யும், எந்த பாவம் வேலை செய்யும் சொல்லிடணும். உங்க பெயருக்கு 12ஆம் பாவம் வேலை செய்யும் சார். அப்ப நீங்க வெளிநாடு போயிட்டீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க. வெளிநாடு போயிட்டா வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க. இப்படிதான் அந்த கான்செப்ட் நம்ம எடுக்கணும். புரியுதுங்களா? இப்படி ஒவ்வொரு பெயருக்குமே நம்ம அந்த நாம எழுத்துக்களை பார்க்கணும். பார்த்து நம்ம செக் பண்ணோம்னா நமக்கு ப்ராப்பரான அந்த விஷயங்கள் வந்து புரிஞ்சிடும். இந்த முறையில தான் நம்ம என்ன பண்ணணும், பெயர் வைக்கணும். இதே மெத்தட்ல நீங்க வந்து ஒரு 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 கடைக்காக பெயர் வைக்கிறீங்கன்னா சேம் இதே மெத்தட் உங்க ஜென்ம நட்சத்திரத்தை அடிப்படையா வச்சு பெயர் எடுக்கிறீங்க. ஆனா பெயர் வந்து தொழில் ரீதியான பெயரா எடுங்க. ஏதாவது ஒரு பெயரை சூஸ் பண்ணிக்கோ. உங்களுக்கு நட்சத்திர நாம எழுத்து இப்போ பா வரிசையில வருதா, பா வரிசையில எந்த பெயரை வேணாலும் சூஸ் பண்ணுங்க. எந்த பெயரை வேணாலும் சூஸ் பண்ணலாம். அந்த பெயருடைய மீனிங் உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் வலிமையா இருக்கோ அந்த கிரகத்தோடைய மீனிங்கா இருக்கணும். அதே போல அந்த பெயரை கூட்டி வர தொகை வந்து அந்த நம்பர் வந்து எந்த கிரகமா வருகிறதோ அந்த கிரகமும் வலிமையா இருக்க வேண்டும். அந்த மாதிரிதான் கிடைக்கும் பேர் வைக்கும். இப்ப 2 வீலர் நம்பர் வாங்குறீங்க, போன் நம்பர் வாங்குறீங்க, அதெல்லாம் எப்படி சார் இருக்கணும்? எல்லாம் கிரக வலிமை தான். 2 வீலர் நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்படி எடுக்கணும் ஆக்சுவலி அப்படின்னா, நிறைய பேர் வந்து அந்த நம்பரை மட்டும் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஆக்சுவலி இந்த 5 ஸ்டெப் தாங்க. இந்த 5 ஸ்டெப்பை வச்சுதான் நீங்க நியூமராலஜில என்ன பண்ணணும், ஃபுல்லா கம்ப்ளீட்டா எடுக்கணும். இது வந்து ஒரு பெயரை சூஸ் பண்றதுக்கு, ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு கடைக்கு பெயர் வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்தாபனம், ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறீங்க, இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் அதுக்கு பெயர் வைக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எதுக்கெல்லாம் பெயர் வைக்கலாம்? ஒரு குழந்தைகளுடைய பெயர் வைக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு கம்பெனிக்கு பேர் வைக்கலாம், குழந்தைக்கு பேர் வைக்கலாம், ஒரு கம்பெனிக்கு பேர் வைக்கலாம், உங்களோட ஆர்கனைசேஷன் பேர் எல்லாத்துக்குமே இந்த பேரை வைக்கலாம். ஈவன் நீங்க வந்து ஒண்ணு இல்ல, ஒரு குரூப் ஆரம்பிக்கிறீங்க, வாட்ஸ்அப் குரூப், அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல பேர் வச்சா நல்லா இருக்கும்னா நீங்க தான் அதுக்கு அட்மினா இருக்கீங்களா, அப்போ உங்க ஜாதகத்தை பார்த்து அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஒரு அழகான பேர் வைக்கலாம். அதே மாதிரி ஒரு சங்கம் நடத்துறீங்க, ஒரு சங்கத்துக்கு பேர் வைக்கணும். இந்த மாதிரி எதுக்கு வேணாம், எங்கெல்லாம் பெயர் பயன்படுதோ அங்கெல்லாம் இந்த 5 மெத்தட 5 ஸ்டெப்பை பயன்படுத்தி நீங்க பேர் வச்சுக்கலாம். புரியுதுங்களா? இப்ப வண்டிக்கு பெயர் வைக்கணும், வெஹிக்கிளுக்கு பேர் வைக்கணும்னா சார் வீடியோ கொஞ்சம் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது சார். பரவாயில்ல சார், சாரி சார். பேசுங்க. சார் உங்க கூட இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து எனக்கு ஒரு பெரும் பாக்கியம் சார். அது அது வந்து நான் கடவுளுக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ ஒரு இந்த காலச்சக்கர வாஸ்து ஒரு கிளாஸ்ல வந்து இப்போ நீங்க ஒரு கடைசியா ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில கரெக்டா துல்லியமா இருக்கு சார். அந்த ஒரு அது நான் அப்புறம் அது ஒரு அனுபவபூர்வமான ஒரு விஷயம் வந்து அது உணர்ந்தேன் சார் எனக்கு இன்னைக்கு. நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா 100% கரெக்டா இருக்கு சார். எனக்கு அது வந்து ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு அனுபவங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு சார். இது வந்து எப்படின்னு இதுல நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இனி உங்க கூட பயணிச்சா இன்னும் வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு ஒரு அருமையான ஒரு இடத்துக்கு போலாம், எதிர்காலம் இருக்குன்றது வந்து இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை சார். இன்னும் நிறைய சொல்லணும்னு ஆர்வம் இருக்கு சார். இருந்தாலும் இனி வரும் அடுத்த ஒரு ஒரு இதுலயும் நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புறேன் சார். இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சார்.
ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க சார். ஓகே சார். தேங்க்யூ ஸோ தேங்க்யூ. மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹேமா ராஜேஷ் மேடம். வணக்கம் குருஜி. வணக்கம் மேடம். ஆஹ் குருஜி, இந்த வகுப்பு வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு குருஜி. ஈஸியான வேல சின்ன சின்ன வாழ்வியல் பரிகாரங்கள் அந்த விஷயங்களை யூஸ் பண்ணியே இப்ப ஒவ்வொரு பெரிய பிரச்சனையில இருந்து விடுபடுறதுக்கு உங்க வாழ்நாள்ல நீங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு ரிசர்ச் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களா கண்டுபிடிச்சு எங்களுக்கு ஈஸியா ஒரு பேக்கேஜா நீங்க வந்து கொடுத்தீங்க குருஜி. நீங்க நல்லா இருக்கணும். உங்களுக்கு எல்லா வித அனுகிரகங்களும் காடு கொடுக்கணும். ரொம்ப நன்றி குருஜி. உங்க கூட பயணிச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். இந்த வாய்ப்பெல்லாம் உருவாக்கி கொடுக்குற உங்களை வந்து இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷமா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் குருஜி. வாழ்க வளமுடன் குருஜி. நீங்களும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும். மகிழ்ச்சி. தேங்க்யூ குருஜி. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. ஜானகி மணி மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்ப நானும் ஜோதிடரா பிராக்டிஸ் பண்றதுனால உங்களோட வாழ்வியல் பரிகாரம், தாந்திரிய பரிகாரம், தசாபுத்தி, கோச்சாரம் எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கிறதுனால யாரு வந்தாலுமே எல்லாரையுமே சந்தோஷமா ஒரு 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 பரிகாரமாவது சொல்லி அவங்களுக்கு சந்தோஷப்படுத்தலாம் வர்ற கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையா இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் நிறைய குருமார்கள் வந்து இவ்வளவு விஷயத்தையும் அப்படியே சொல்லி தர மாட்டாங்க. அதுக்கு மிகப்பெரிய நன்றி சார். ஏன்னா எல்லாருமே இப்ப டிவில வர்றவங்க எல்லாம் சொல்றது வந்து ரொம்ப சூட்சமா சொல்ற மாதிரி நினைச்சுப்பாங்க. ஆனா ஜோதிடம் படிச்ச எங்களுக்கு தான் தெரியும் அவங்க என்ன முக்கியமானதை சொல்லாம விட்டுருக்காங்க அப்படின்னு. சோ அத கூட நீங்க படிச்சுட்டு வர்ற, ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் சார். வாழ்த்த வயது இருக்கு எனக்கு. கண்டிப்பா என் பையன் வயசுதான் உங்களுக்கு. கண்டிப்பா ரொம்ப 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 நன்றி சார். இந்த மாதிரி ஒரு குரு எனக்கு கிடைச்சது. நான் லேட்டா தான் உங்களோட இதுல வந்து சேர்ந்தேன். ரொம்ப முதல்ல நான் நினைச்சேன் ரொம்ப பைசா ஜாஸ்தி வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு ரொம்ப டிலே பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் யூடியூப்ல மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பட் ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ வந்து இது பண்ண உடனே இன்னி வரைக்கும் விடவே முடியல. நீங்க சொன்ன மாதிரி படிச்சது, புரிஞ்சது, தெரிஞ்சது திருப்பி திருப்பி உங்களோட கிளாஸ் வரும்போது 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் கிடைச்சாலே நம்மளுக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிளாஸும் சேர்றதுக்கு இதுவா இருக்கு. வாஸ்து மட்டும் நான் சேர்றதில்ல. ஏன்னா அது ஜென்ஸ் சப்ஜெக்ட்ங்கிற மாதிரி என்னோட நினைப்பு. என்னவோ அது வாஸ்து வந்து ஏன்னா ஒரு வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுல போய் சொல்ற மாதிரி இருந்ததுன்னா அது மாதிரிலாம் நம்மளால பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு எனக்கு. அதனால அந்த வாஸ்து கிட்ட நான் உள்ள வரல. மற்றபடி எல்லாமே ரொம்ப ரொம்ப அதாவது இப்ப இன்னும் இந்த ஃபீட்பேக் செஷன் மாதிரி ஒவ்வொரு கிளாஸ்லயும் சொல்ற அதாவது இந்த தாந்திரிய பரிகாரத்துல கிளாஸ்ல 2 நாள் டவுட்ஸ் கேட்ட அத்தனை பேரோடதும் நான் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா இது எல்லாத்தையும் நான் ஜாதகமா போட்டு அதை எடுத்து, ஏன்னா எல்லாமே லாஜிக்கலாவும் இருக்கு. அதுல இருந்து நிறைய கத்துட்டேன். ஒவ்வொருத்தர் கேட்கிற கொஸ்டின்ஸ்ல இருந்தும் நீங்க அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடப் ஆயிடுச்சு. ஏன்னா முடிக்க வேண்டியதா இருக்கு. அதனால அந்த லாஜிக் ரீசனை நீங்க சொல்லாம ஆன்சர் மட்டும் சொன்னீங்க. பட் இப்ப நிறைய விஷயங்கள் ஒரு 30 கொஸ்டின்ஸுக்கு நீங்க லாஜிக் சொன்னதுனால ஐ கேன் ஏபிள் டு கெட் இட். லாஜிக் ரீசன்ஸ் வரும். அதாவது சிம்பிள் அவங்களை என்ன பண்ணணும்னு மட்டும் சொன்னீங்க. எதனால அப்படி சொல்றீங்க அப்படிங்கிறது லேட்டரா வர்ற லேட்டஸ்டா வந்த டேல சொல்லல. ஏன்னா அது டைம் லிமிட் பிளஸ் எல்லாரும் அவசர அவசரமா கேட்டுட்டு இருந்தாங்க, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு. பட் நான் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன். ஒவ்வொரு கொஸ்டினுமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். லாஜிக்கலா இருக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப. ஏன்னா இந்த காலத்து குழந்தைங்க என்ன கேக்குறாங்க, அந்த காலத்துல பிளைண்டா டூ வாட் ஐ சே அப்படிம்பாங்க, நல்லது பண்ணு அப்படிம்பாங்க. ஏன் நல்லது, எப்படி நல்லது அப்படின்னு இந்த காலத்து குழந்தைங்க கேக்குறாங்க. அதுக்கு அந்த லாஜிக்கலா நீங்க சொல்ற ஒரு விஷயங்கள், பரிகாரங்கள் நீங்க சொல்ல சொல்ல இப்ப எங்களுக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் அப்படியே மனப்பாடம் ஆகுது. அந்த பஞ்சபூத தத்துவங்கள் சொல்லும் போது பண்ணும்போது நிறைய தடவை பஞ்சபூத தத்துவங்களே நிறைய கிளாஸஸ்ல எடுத்திருக்கீங்க. சோ இதனால இப்ப எனக்கு வந்து வித்தவுட் ரெஃபரிங் த நோட் வி கேன் ஏபிள் டு டெல் அப்படிங்கிற மாதிரி வருது. நான் சொல்லிக்கிட்டே போலாம் சார். ஈரோடு கிளாஸ் தான் நேர்ல வர்றதை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் மழையினால. ஆனா வந்த மாதிரியே எங்களுக்கு வீடியோவும் கொடுத்து
எங்களுக்கு கொரியரும் அனுப்பினதுக்கு ரொம்ப 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 நன்றி. அவ்வளவு ஒண்ணுமே மிஸ் ஆன மாதிரி இல்லை எங்களுக்கு. நிறைய விஷயங்கள் அதுலயும் நிறைய இருக்கு. இனிமே எங்களோட இது வந்து உட்கார்ந்து நாங்க ஒர்க் அவுட் பண்ணணும். அதுதான் எங்களோட டியூட்டி. தேங்க்யூ சார். மென்மேலும் உங்களோட புகழ் வளர வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. சொன்ன மாதிரி தாந்திரிக பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவா தாந்திரிக பரிகாரம் எல்லாரும் சொல்றாங்க, அதை வந்து பிளைண்டா அந்த பரிகாரத்தை பண்ணக்கூடாது. என்னோட ஆராய்ச்சியில தாந்திரிக பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே லாஜிக்கலா இருக்கணும். நீங்க ஒருத்தங்க தாந்திரிக பரிகாரம் சொல்றாங்கன்னா அதுக்கு பேக் எண்ட்ல என்ன லாஜிக் இருக்குன்னு கேட்கணும். அதை பிளைண்டா செய்யும் போது ரிவர்ஸ் ஆகிடும். அப்ப நிறைய பேருக்கு என்ன லைஃபே ரொம்ப ஸ்பாயில் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடும். அப்ப அஸ்ட்ராலஜிக்கல் காம்பினேஷனோட ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்றது மட்டும்தான் உண்மை. அதை தான் நம்ம கரெக்டா செய்யணும். காமனா செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரம் நிறைய பேர் லைஃப்ல பிரச்சனையை உண்டு பண்ணிடும். ஸோ அதனால நீங்க லாஜிக்கலா எந்த ஒரு சப்ஜெக்டை படிச்சாலும் அதுல என்ன பிளானட் இருக்கு, என்ன பாவா இருக்கு, என்ன நட்சத்திரம் இருக்கு, அது நமக்கு பர்சனலா நம்ம லைஃப்ல ஒத்து வருமா வராதா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு தான் தாந்திரிக பரிகாரம் பண்ணணும். ஆமா ஆமா. என்ன சில இடத்துல பாவகத்தை வச்சு சொல்லியிருக்கீங்க, சில இடத்த காரகத்துவத்தை வச்சு சொல்லியிருக்கீங்க. சோ அது மாதிரி உங்களோட அந்த அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ் ஒரு 60-70 பேர் கேட்டாங்க. அந்த கொஸ்டின்ஸ்லயே எல்லாமே காரகத்துவம் வந்துடுறது, ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துடுறது. பிளஸ் நீங்க கொடுத்துருக்கிற பிடிஎஃப். ஸோ மேக்சிமம் இருக்கு. அதை தவிர நான் ஆராய்ச்சி பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு தப்பான காரகத்தை எடுத்து தப்பா நம்மளும் சொல்லிடக்கூடாது. அது நீங்க சொல்ற மாதிரி அது ஏன்னா நீங்க சொல்றதே என்ன, எல்லாருமே இதுதான் கேட்பாங்க. சுத்தி 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 ஒரு 10 விஷயங்கள் தான் கேட்க போறாங்க. ரொம்ப ரொம்ப ரேர் டவுட்ல சில பேர் கேட்பாங்க. நம்மளுக்கு குரூப் இருக்கு, குரூப்ல கேட்டு நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்க சொன்னதை வச்சே we can able to serve our customers அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கு சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot. தேங்க்யூ. சந்திரன் லலிதா மேடம். சார் சொல்லுங்க மேடம். கமலா மேடம். வணக்கம் சார். வணக்கங்க மேடம். கிராண்ட் டாட்டர் பக்கத்துல உட்காந்துருக்கனால கொஞ்சம் சவுண்ட் கேக்குது. சாரி சார். அவ்வளவு உங்களை பாக்குறேன் பாரு. இந்த பேங்க்ல பாரு பாருடா. லண்டன்ல தான் இருக்கேன் சார். பாரு பாரு பாரு. இவர்தான் எனக்கு குரு. தெரியுதா சார்? அவன் தெரியுதுங்க மேடம். உங்களை பாக்கணும்னு அவளும் உட்காந்துட்டே இருக்கா சார். 1.5 வயசு. அதனால ரொம்ப நன்றி சார். என்னுடைய கிளையன்ஸுக்கு சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எல்லாரும் ஆன்மீக பரிகாரங்கள், கோயில் பரிகாரங்கள் போக முடியலைன்னு சொல்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். நிஜமாவே உங்களோட தொடர்ந்து பயணம் பண்றதுல நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். இந்த ஃபீட்பேக் கிளாஸ் கூட மற்ற வேலைகளை போட்டுட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருந்தேன், இவளை வச்சுக்கிட்டே ரூம்ல எப்படியாவது உங்களை பாத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றி. இந்த வாஸ்து என்னால கலந்துக்க முடியல. எனக்கு இந்த வாழ்வியல் பரிகாரம் மட்டும் நீங்க இது கொடுத்தீங்கன்னா வீடியோ எனக்கு கொஞ்சம் கொடுங்க சார். ஆமா மேடம், அந்த வீடியோ அவைலபிள் இருக்கு. டைரக்ட் கிளாஸோடது ஆபீஸை கான்டாக்ட் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மேடம். ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து உங்களோட பயணம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். நன்றி. தேங்க்யூ. நிஷோக் சார். கலந்துக்கிட்டது வந்து எனக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாம் நிறைய கத்துக்கிட்டோம். ஸோ நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஐ தேங்க்யூ அலாட். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்டா எடுத்து இவ்வளோ நாள் ரொம்ப டீட்டெயிலா ஒவ்வொரு பாவம், ராசி, கிரகங்கள், நட்சத்திரம்ன்ட்டு ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருந்தீங்க. ஓரளவுக்கு எனக்கு அது நான் வந்து பிகினர் தான், இப்போதான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ஃபியூ மந்த்ஸாக தான் கத்துக்கிட்டு இருக்கேன். பட் இது வந்து ஒரு ரொம்ப நாளா எனக்கு ஒரு எங்கேயுமே கிடைக்காத சப்ஜெக்ட் இதெல்லாம். ஆக்சுவலா பொதுவாக பரிகாரம்ன்றதே வெளியில அந்த அளவுக்கு ஈஸியா யாரும் டக்குன்னு இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. நீங்க வந்து எந்த வித ரகசியம், ஐ மீன் சீக்ரெட்ஸ் மாதிரி எதுவும் வச்சுக்காம லாஜிக்கலாவும் அந்த இது எப்படி எடுக்கணும்னு வேற நீங்க ஒரு கொடுக்குறீங்க. இது வந்து ரொம்ப ரேர், யாரும் அந்த அளவுக்கு டீட்டெயிலா சொல்ல மாட்டாங்க. பிளஸ் நீங்க கொடுக்குற ஐடியா வச்சு என்னாலே ஓகே இந்த லாஜிக்ல தான் நம்ம செய்யறோம். ஸோ அதை வச்சு என்னாலையும் இன்னும் ஒரு சில அதே பேட்டர்ல என்னால் எடுக்கிறதுக்கு ஒரு ஐடியா வருது எனக்கு. ஸோ அதுக்கே நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன். தொடர்ந்து உங்களோட இன்னும் நான் நிறைய கத்துக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ ரொம்ப நன்றி அண்ட் வாழ்த்துக்கள் ஃப்ரம் மை சைடு. அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ஆல் யுவர் ரெமெடிஸ். எல்லாத்துக்குமே நன்றி. வணக்கம். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். சந்திரன் லலிதா மேடம்.
சார் கேக்குறதா சார்? வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க. சார் உங்களோட கிளாஸ் நிஜமா ரொம்ப நல்லா இருந்தது. 12 மாசம் எப்படி போச்சுன்னே தெரியல சார். அவ்வளோ இன்ஃபர்மேஷன். வீட்டுல குழந்தைகள் இந்த காலத்துல என்ன சொல்றான்னா, அம்மா நான் என்னத்துக்கு வரலட்சுமி நோம்புக்கு வரணும், அது விளக்கு கும்பிட்டு என்ன பிரயோஜனம், அதனால என்ன இதனால என்ன, அது அது பண்ணலைன்னா என்ன அப்படின்லாம் கேட்குறா. அதுக்கெல்லாம் நீங்க ரொம்ப லாஜிக்கல் அனாலிசிஸ் கொடுத்துருக்கீங்க சார். அது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இது கோவிலுக்கு போறது என்னத்துக்கு, இந்த வீடு கட்டணும்னு சில பேர் ஆசைப்படுறா. அந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு நீங்க அந்த புரட்டாசி மாசம் மாவிளக்கு எங்க இடத்துல ஏத்துவோம். என்னத்துக்கு புரட்டாசிக்கு இது பண்றேன்னா, இல்ல குலதெய்வம் வெங்கடேஸ்வரா அதனால பண்ணணும். ஆடி மாசத்துல ஒரு தடவை மாவிளக்கு, தை மாசத்துல ஒரு மாவிளக்குன்னு ஏத்துவோம். ஸோ இந்த புரட்டாசிக்கு அப்பா சொன்னேன், இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னா இந்த மாதிரி நோயும் வராதுன்னு. ஆனா உங்களுதுல நீங்க சொல்லிருக்கிறத வீடு கட்டுறதுக்கு வேண்டிக்கிறவா மாவிளக்கு ஏத்தி பண்ணா ரொம்ப இது. அது மாதிரி நம்ம எத்தனையோ இது நம்ம பழக்கத்துல நம்ம பண்றோம், நமக்கு அர்த்தம் புரியாத பண்றோம், நம்ம முன்னோர்கள் பண்ணான்னு பண்றோம். ஆனா நீங்க ஒண்ணுத்துக்கு நீங்க லாஜிக்கலா கொடுத்துக்கிறது ரொம்ப அருமையா இருக்கு சார். அது யாரு கேட்டாலும் நம்ம அதுக்கு கான்ட்ரடிக்ஷன் இல்லாத நம்ம கன்வின்ஸ் பண்ணா நம்ம இதுதான் பண்ணணும்னு இல்லைன்னா லாஜிக்கலா போனா அவ இந்த காலத்துல அர்த்தம் பண்ணிக்கிறா சார். ரிலிஜனும் ஒண்ணும் இல்ல, ரிலிஜனும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. அவ ஒரு மாதிரி பெரியவாளுக்கு ஒரு ஒபீடியன்ஸ் கொடுத்து அர்த்தம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சார் உங்களது விளக்கங்கள். 12 மாசம் எப்படி போச்சா தெரியல சார், ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு இதுக்கும் எந்த இடத்துக்கு போகணும், எப்படி கும்பிடணும், என்ன சின்னம் வச்சுக்கணும், அப்புறம் இது துட்டு இது பணம் எல்லாம் போச்சுன்னா அது எப்படி இது பண்றது, உண்டி வச்சு, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சார். டெய்லி பிராக்டிஸ் நம்ம என்ன பண்றோமோ அதுக்கு ஒரு அர்த்தம் புரியுற மாதிரி நம்ம சொல்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சார் உங்களுக்கு. ஓகே மேடம், அது ஒரு புக்கே பப்ளிஷ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் சார். நான் கொஞ்சம் டீட்டெயிலா படிச்சுட்டு உங்களுக்கு அனுப்புறேன் சார் என்னோட விளக்கம். ஓகே மேடம், ரொம்ப தேங்க்யூ சார். சுஜிதா ராஜேஷ் மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். நான் வந்து உங்களோட இது வந்து ஒரு 3 பேக், அதாவது 27 ஸ்டார்ஸ் கிளாஸ்க்கு முன்னாடி தான் நான் வந்து பார்த்தேன். நான் கிளாஸ் உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு இந்த கிளாஸ் 27 ஸ்டார்ஸ் நீங்க எடுக்கிறீங்கன்னு தெரிஞ்சு நான் ஜாயின் பண்ணேன் சார். ஆனா நான் முன்னாடி அந்த கிளாஸ்லயே நான் ஃபீட்பேக்ல கொடுத்திருந்தேன், ஒரு தீக்ஷா கொடுக்குற மாதிரி நீங்க உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா அதை சுத்தி என்னதெல்லாம் உங்களால நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கோ அத்தனையும் நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால ஒரு குருவா நீங்க வந்து அதுல எனக்கு மத்த கிளாஸ் நான் நிறைய கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிருக்கேன், மத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது உங்களோட இது வந்து ஃபுல்லா நீங்க எனக்கு சொல்லி கொடுக்கறது. எனக்கு இப்போ இந்த 3 மந்த்ஸ்ல நான் இப்பதான் அஸ்ட்ராலஜிக்குள்ள நான் இறங்கியிருக்கேன். எனக்கு இப்பதான் எனக்கு அந்த ப்ராப்ளம் கிடைச்சிருக்கு. ஓரளவுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் எனக்கு கிடைச்சதுக்கு ரீசனே வந்து உங்களுடைய இந்த தாந்திரிக் பரிகாரம், ஒரு பரிகாரம் எப்படி எடுக்கணுங்கிறதையும் நான் ஓரளவுக்கு என்னால அனலைஸ் பண்ணி தெரிஞ்சிருக்க முடியுது. ஒரு நட்சத்திரத்தை எப்படி பார்க்கணுங்கிறத நட்சத்திரத்தை வச்சே வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு ஜோதிடம் வந்து எப்படி பார்க்கலாம், ஒரு அடிப்படையான ஒரு கான்செப்ட் ஏதோ ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதுக்கு காரணமே வந்து நீங்க தான் சார். உங்களுடைய கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணவங்களுக்கு தெரியும், நீங்க வந்து எவ்வளவு நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே நீங்க கொடுக்குறீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எனக்கு உங்களுடைய கிளாஸ் எனக்கு நிறைய அட்டென்ட் பண்ணிட்டு இன்னும் நிறைய கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அது எனக்கு நடக்கணும் சார். எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின், இந்த நான் இன்னொன்னு கம்யூனிட்டி ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவில நான் எப்பவுமே பார்ப்பேன், நீங்க என்னென்ன கிளாஸஸ் போட்டுட்டே வருவீங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டே வருவேன் சார். அதுல தனபாகியம் மேமோட சேர்ந்து நீங்க ஒரு கிளாஸ் Jan 12 அது நீங்களும் எடுக்கிறீங்களா சார்? அது வந்து மேடம் ஏஞ்சல் பிளஸ் மணி அட்ராக்ஷன் வந்து மேடம் மட்டும் எடுக்கிறாங்க. என்னோட பார்ட்டில அந்த வகுப்பு நடக்கும். என்னுடைய ஆர்கனைசேஷன்ல அந்த வகுப்பு கேட்கல. எங்களுடைய ஆர்கனைசேஷன் அது நடக்கும். அந்த சிலபஸ் எல்லாமே நான் தான் ரெடி பண்ணி கொடுப்பேன். ஆனா கிளாஸ் வந்து மேடம் எடுப்பாங்க. மேடம் ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். நீங்க எனக்கு குருவா கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய ஒரு பிளெஸிங் சார். தேங்க்யூ சார். கண்டிப்பா அந்த வகுப்பும் சேர்ந்து படிங்க. என்னோட ஆர்கனைசேஷன் சார்பா நடக்கிற வகுப்பும் என்னுடைய வகுப்பு மாதிரியே நல்லா இருக்கும். நான் உங்களை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன்.
அந்த வகுப்புலையும் ஜாயின் பண்ணி படிங்க. ஷூர் சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். சாம்சங் அப்படிங்கிற ஒரு ஐடியில் இருக்கீங்க. ஹலோ, நான் விவேக் பேசுறேன். விவேக் சார் சொல்லுங்க. வணக்கம் குருஜி, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு உங்கள்கிட்ட பேசுறேன். ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப உங்களோட பயிற்சி வகுப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. எல்லாருக்குமே நல்லா இருந்தது. ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி சொல்லலாம், கிளிப்பிள்ளைக்கு சொல்றது மாதிரி ஒவ்வொரு கிளாஸ் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. மிகுந்த மகிழ்ச்சி, எல்லையற்ற மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நீங்க வந்து நிறைய மேற்கொண்டு ஆராய்ச்சி எல்லாம் நிறைய படைக்கணும். கண்டிப்பா சார். வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி. அதாவது உங்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு. அதாவது எல்லார்கிட்டையும் இப்போ பேசும்போது ஒரு வைப்ரேஷன், எல்லாத்தையும் இப்போ ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த இப்போ கோயிலுக்கு போற மாதிரி இருக்கு உங்கள்கிட்ட பேசுறதே. ஓகே. இன்னொன்று வந்து எங்க வீட்டில் ஒரு விஷயங்கள் ஒரு 80-90 ஆண்டுகளுக்கு முன்னாடி விட்டு போன ஒரு விஷயம் உங்க மூலமா தான் எனக்கு திருப்பி ஒரு பிரார்த்தமா எங்க வீட்டில் சிவபெருமானுக்கு கடைபிடிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அது உங்க மூலமா தான் எனக்கு வந்து தெரிய வந்திருக்கு. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் சார், வாழ்த்துக்கள். ஆமா, அதுவும் இல்லாம கோயில் எனக்கு ரொம்ப நாளா கட்டணும்னு ரொம்ப நாளா ஆசை. அதுக்கு ஒரு சின்ன ஒரு திருப்பணி பண்ற இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நமக்காக சனீஸ்வர பகவானுக்கு அது நம்ம குருக்கள் வந்து இந்த வாரம் தான் சொன்னாப்ல நீங்க செய்யுங்க அப்படின்னு. அதுவும் உங்க மூலமா தான், உங்களை தொட்டதுக்கு அப்புறம் தான் வந்து எங்களுக்கு எல்லாமே சுபிச்சமா இருக்கிற மாதிரி நாங்க என்றோம் நடக்கணும். இன்னும் மேன்மேலும் எங்களுக்கு நல்லதே நடக்கணும், உங்களுக்கும் நடக்கணும். நீங்கள் இந்த சைவ சமயத்தையும் இந்த சித்தாந்தையும் வந்து உலகம் முழுவதும் எடுத்து செல்லணும். நிச்சயமா சார். இந்திய பிரதேசத்தோட வெற்றானமா நீங்க உலகம் முழுவதும் எடுத்துட்டு போகணும். அதுதான் வந்து எனக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியா இருக்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா சார். நிறைவாக பிரபஞ்ச ஆசீர்வாதத்துல நிச்சயமா ஃபியூச்சர்ல நடக்கும். இன்னும் நிறைய செய்யணும், இன்னும் நிறைய படைக்கணும். நீங்க நிச்சயமா பண்ணலாம் சார். கண்டிப்பா. மிகுந்த மகிழ்ச்சி சார். உங்களோட வாஸ்து கிளாஸ கூட அட்டன் பண்ண முடியல. எப்படி நாங்க வந்து பயிற்சி அட்டன் பண்றதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன். பாப்போம். சார், வாய்ப்பு இருக்கும்போது சார். ரொம்ப நன்றி குருஜி. தேங்க்யூ சார். விஜயலட்சுமி வாசு மேடம். 7000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். 3000 ரூபாய் கூட வணக்கம் குருஜி. வணக்கம் மேடம். சூப்பரா இருந்துச்சு குருஜி கிளாஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து இருக்கோம். அதே மாதிரி நியூ இயர் அப்புறமா என்ன சேரணும் வந்து அப்ப மேடம் வராங்களா குருஜி? ஆமா மேடம், தொடர்ச்சியா கிளாஸஸ் இருக்கும், எடுத்துக்கிட்டே இருக்கும். சரி குருஜி, ரொம்ப நன்றி குருஜி. சூப்பரா இருந்துச்சு கிளாஸ். எல்லாமே அதே தான் சொல்லின்னு இருக்காங்க, எனக்கு சொல்ல தெரியல. சூப்பரா இருந்துச்சு. நீங்க நடத்துறது தான் பேசிக் கிளாஸ் படிக்கணும்ன்றதுதான் குருஜி, ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிற மாதிரி. அது பிப்ரவரி மாசத்துக்கு மேல ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுத்த பேட்ச். நீங்க ஆபீஸ் கான்டாக்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி. கேசவன் சார். 2025 ஆண்டு குருஜி விடிஆர் அவர்களின் புத்தாண்டு சிறப்பு வகுப்பு ஷஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் நிறுவனர் மற்றும் கர்மா DNA மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர் திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் ஜோதிடத்தில் எண் கணிதம், பெயரியல் ஜோதிடம், அஸ்ட்ரோ நியூமராலஜி வகுப்பு நடைபெறும் நாள் 20/1/2025 திங்கட்கிழமை மாலை 5:30 மணிக்கு மேல் மாலை 7 மணி வரை. வகுப்பின் கால அளவு 15 நாட்கள். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: ஜோதிடத்தில் எண்கணிதம் எப்படி வேலை செய்கிறது, குமாரசுவாமியம் நூல் கூறும் தமிழ் வழி எண்கணிதம், ஆங்கில வழி எண்கணிதம் வித்தியாசம் என்ன, நட்சத்திர நாம எழுத்துக்களை எப்படி தேர்ந்தெடுப்பது, ராசி கட்டத்தை பயன்படுத்தி எந்த கிரகத்தின் பெயர்களை வைக்க வேண்டும், ராசி கட்டத்தை பயன்படுத்தி 12 பாவங்களின் பெயர்களை
எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும்? 27 நட்சத்திரங்களின் பெயர்களை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும்? டிஎன்ஏ முறையில் எண்கணிதத்தை எப்படி பயன்படுத்துவது? பெயரின் கூட்டுத்தொகை அதிர்ஷ்டகரமாக எப்படி அமைக்க வேண்டும்? ஊர்கள், மாவட்டங்கள், மாநிலங்கள், நாடுகளின் பெயர்களை வைத்து பலன் எடுப்பது எப்படி? பெயரில் இடம்பெறும் தொடர் எழுத்துக்களை வைத்து எப்படி பலன் எடுப்பது? பெயரின் முதல் எழுத்து சொல்லும் ரகசியம் என்ன? பிரமிடு எண்கணிதம் எப்படி பயன்படுத்துவது? பிரானாலஜி முறையில் பெயரில் ஒலியை வைத்து பலன் எடுப்பது எப்படி? அதிர்ஷ்டமான வண்டி நம்பர் எப்படி தேர்ந்தெடுப்பது? அதிர்ஷ்டமான போன் நம்பர் எப்படி தேர்ந்தெடுப்பது? தொழில் நிறுவனங்களுக்கு அதிர்ஷ்டமாக பெயர்களை எப்படி தேர்வு செய்வது? அதிர்ஷ்டமில்லாத பெயர், பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பெயர் இருந்தால் அதற்கான பரிகாரம் என்ன? பெயரை மாற்றாமல் வாழ்வியல் பரிகாரம் செய்வது, நன்மை பெறுவது எப்படி? வெற்றி பெற்ற மாமனிதர்களின் ஜாதகங்கள் வகுப்பில் ஆராயப்படும். தமிழ்நாடு வாகன ரெஜிஸ்ட்ரேஷன் எண்கள் TN 20, TN 60, TN 41 இன்னும் பல சொல்லும் ரகசியங்கள். அதை அதிர்ஷ்டமாக எப்படி பயன்படுத்துவது? எந்த பெயருள்ள நபர் நமக்கு அதிர்ஷ்டம் தருவார், பிரச்சனை தருவார் என்பதை அறிந்து கொள்வது. கிரக சேர்க்கை தரும் பெயர்களின் பலன்கள். ஜாதகப்படி எந்த வங்கியில் அக்கவுண்ட் ஓபன் செய்தால் நன்மை என்பதை அறிந்து கொள்வது. ஜாதகப்படி எந்த பிராண்ட் கார் அல்லது 2 வீலர் வாங்குவது நன்மை என்பதை அறிந்து கொள்வது. வகுப்பில் நடத்தும் சில பாடங்களுக்கு மட்டும் PDF கொடுக்கப்படும். வகுப்பில் நடக்கும் பாடங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ வழங்கப்படும். வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் அவர்களின் பெயருக்கான கிரகம் என்ன என்பதை வகுப்பிலேயே ஆராய்ந்து பரிகாரம் இலவசமாக சொல்லப்படும். முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு செல் நம்பர் 9566837234 மற்றும் 9080066894. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இரண்டாவது பெரிய கிளாஸுங்க சார். 27 நட்சத்திர வகுப்புல வந்து உங்க கூட பயணம் தொடர்ந்து போயிட்டு இருக்கிறேன் சார். வழக்கம் போல இதுலயும் நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துருக்குறீங்க. அது எந்த விஷயத்துல பயன்படுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புதுசா நிறைய பேருக்கு வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த தாந்திரிக கிளாஸ்ல என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, முதல்ல நம்ம வந்து சுய பாதுகாப்பு எப்படி பண்ணிக்கணும், நம்ம பிறந்த லக்னம், பிறந்த ஊருக்கு நம்ம ஏன் போயிட்டு வரணும், அந்த சமயத்தில் அங்கே போய் யாருக்கு என்ன உதவி பண்ணணும். ஸோ அப்புறம் அந்த லக்ன புள்ளி அதனுடைய ஓரையில் வந்து அதை உண்டான தானங்கள் பண்ணி அதை பலப்படுத்திக்கணும். ஸோ அப்படிங்கிற விஷயத்துல இருந்து ரெண்டாவது இந்த பஞ்சபூத தத்துவம் சார். பஞ்சபூத தத்துவம் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய இம்பாக்ட் தான் வந்து கிடைச்சிருக்குங்க சார். ஸோ இப்போ முதல்ல கிழமையில இருந்து ஆரம்பிக்கும்போது நம்ம பிறந்த கிழமைகளில் வந்து அதனுடைய அதிபதி வந்து செவ்வாயா வர்றாரு. ஸோ விளக்கு வைக்கணும். ஸோ அதை எல்லாரும் அவங்க சுய ஜாதகத்தில் வச்சு பண்ணும்போது நானும் என்னோட சுய ஜாதகம் பிரகாரம் சரி நம்ம புதன்கிழமை பிறந்திருக்கோம். ஸோ அப்போ நம்ம போய் வந்து ஒரு விளக்கு வந்து வைக்கணும். புதன் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா பெருமாளாக இருக்காரு. ஸோ அவர் பெருமாள் கோயிலுக்கு வந்து ஒரு விளக்குக்கு வந்து எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். இல்லாட்டினா ஏதாவது திருநங்கைகளுக்கு வந்து ஏதாவது டார்ச் லைட்டோ இல்லை அவங்க வீட்டுக்கு உண்டான வெளிச்சத்துக்கு உண்டான ஏதாவது ஒரு உதவிகள் பண்ணலாம். ஸோ தாந்திரிகமாக இந்த மாதிரி ஒரு கிழமைகளை ஃபஸ்ட்டு நம்ம வந்து பலப்படுத்துகிறோம். ரெண்டாவது திதியை வந்து பலப்படுத்துகிறோம். ஸோ திதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீர் தத்துவத்தில் சுக்கிரனா வரும்போது ஸோ நம்ம பிறந்த திதியில் போய் வந்து நீராடலாம். இல்லாட்டி நம்ம வந்து பிறந்த திதிகளில் போய் வந்துட்டு கோயில்களுக்கு வந்து அபிஷேகத்துக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த அபிஷேகம் கொடுக்க முடியலனாலும் அந்த திதிகள் அன்னைக்கு யாருக்காவது வந்து ஒரு ஜூஸோ ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலாம். ஸோ அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நான் என் மனசுக்குள்ள வந்து நான் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் சார். ஸோ அது கோயிலுக்கு தான் போகணும்னு இல்லை, ஏதோ ஒரு நீர் ஆகாரம் வந்து அந்த நம்ம பிறந்த திதிகள் அன்னைக்கு யாருக்காவது ஸோ நம்ம பிறந்த திதி அந்த மாதிரி சார். மூணாவது நம்ம வந்து கர்ணம் வந்து இயக்கிறோம். ஸோ கர்ணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மந்திர உபசரிப்பு. ஸோ தொழில் வெற்றிகள் கிடைக்கும். ஸோ அதனுடைய அதிபதி வந்து சனி பகவானாக வர்றாரு. ஸோ அது மந்திர உபதேசம் அப்படிங்கிறது பார்த்தா எனக்கு நல்லா கனெக்ட் ஆயிடுச்சு சார். என்னோட பவகாரணம் சூரிய பகவான். எனக்கு இயற்கையாகவே வந்து நான் பார்த்தீங்கன்னா கோயில்களுக்கு போய் தேவாரம் திருவாசம் சிவன் கோயிலில் தான் பாடுவேன். ஸோ மற்ற நாள் பாடுறதும் இல்லையா இந்த கர்ணனால பிடிச்சி அங்கே போய் உட்காந்து ஒரு 10-20 பாட்டு பாடிட்டு வந்துடணும். ஸோ அப்படிங்கிறது வந்து இதை பாடும்போது நம்மளுடைய கர்ணங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுது. ஸோ அடுத்து காற்று தத்துவத்துக்கு வந்து ரொம்ப போயிருக்குங்க சார். அடுத்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக இது ஆகாய தத்துவம் குரு வராது. ஸோ ஆகாய அந்த தத்துவத்தை அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாம யோகங்கள் வருது. ஸோ அந்த நம்ம பிறந்த அந்த யோகங்கள் அதை வந்து அந்த சரியான முறையில் வந்து பலப்படுத்துகிறோம்.
இப்படியே பஞ்சபூதங்களை வந்து நம்ம வந்து ஒன்னொன்னா அதே மாதிரி நிலத்தத்துவம் அப்படிங்கிறது நட்சத்திரம், நம்ம பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு ஸோ அந்த நட்சத்திர உணவை வந்து ஸோ அது எந்த பாகமும் வருதோ, எனக்கு வந்து புனர்பூசம் நட்சத்திரம், ஸோ அது வந்து குழந்தைகளாக புனர்பூசம் குருவோட நட்சத்திரம், ஸோ குழந்தைகளுக்கு வந்து கரும்பு வாங்கி கொடுக்கலாம். ஸோ இப்படியே கனெக்ட் பண்ணி நம்மளுடைய பேசிக் ஜாதகத்தை இந்த 5 விஷயத்தை வச்சு நம்ம ஒரு மாசத்துல இந்த 5 நாள் செய்யும் போதே பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூதங்கள் நமக்கு வந்து ஆக்டிவேஷன் ஆயிருது. ஸோ இது வந்து ஜாதகம் எப்படி இருக்கோ இல்லையோ, நீங்க சொல்லிக் கொடுத்த வழிகாட்டு முறைகள் இந்த தாந்திரிக கிளாஸில் நான் இப்படி வந்து எடுத்துக்கிறேன். ஜாதகத்தை இதை தொடல. ஸோ இந்த 5 வச்சு தான் நம்ம வந்து பேசிக்காகவே நம்ம ஜாதகத்தை வந்து இயக்கிடுறோம். ஸோ அப்படிங்கும்போது இந்த பஞ்சபூத தத்துவம் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அதன் பிறகுதான் நம்ம ஜாதகம் வந்து வலுப்படுதுங்க சார். ஸோ அதுக்கப்புறம் வந்து தான் நட்சத்திர தாராபலன், நட்சத்திர உணவுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் 12 ராசிகள் வந்து பலப்படுத்துறதுக்கு சொல்லியிருக்கிறீங்க. அப்புறம் பாவங்களுக்கு தனித்தனியாக சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. ஸோ 3வது பார்த்தீங்கன்னா சார் அந்த நம்ம வந்து சரராசி ஸ்திர ராசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இப்பெல்லாம் நான் வந்து என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி ஓகே ரைட்டு, நம்ம வந்து மேச ராசிக்காரங்க, கடக ராசிக்காரங்க, துலாம் ராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்க, நான் ஃப்ரெண்ட்ஸில் லிஸ்ட் எழுதி வச்சிட்டேன். எனக்கு ஒரு சிரமங்கள் வரும்போது இந்த 4 ராசிகள் இருக்கணும்னு யாரையாவது கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குப்பா, அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி அவன்கிட்ட கொட்டி தீர்த்துறேன் சார். ஸோ நீங்கள் சொல்லியிருக்க இது வந்து நகர்ந்துகிட்டே போகிறோம். அப்போ அவங்ககிட்ட சொல்லிட்டு அப்புறம் அது பார்க்கும்போது அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக நகர ஆரம்பிக்குது. ஸோ அதே மாதிரி ஸ்திர லக்னம் நமக்கு வந்து நிலையாக ஏதாவது கிடைக்கணுமா, ஓகே ரைட்டு, நம்ம பாட்டுக்கு வந்து ரிஷபம், சிம்மம், நம்ம வந்து விருச்சிகம், கும்பம், இந்த ராசிக்காரர்கள் வந்து பிரச்சனை லக்ன பிள்ளையா இவங்க வந்து லக்னமாகங்கள் வந்து பிடிச்சிக்க வேண்டியதுதான் சார். ஸோ அப்போ அது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட கனெக்ட் ஆகிறீங்க சார். இப்போ நீங்கள் வந்து விருச்சிக லக்னம், நீங்களும் ஸ்திர ராசி. ஸோ நாங்கள் வந்து ஆன்மீகத்தில் படிக்கிறோம், கேது அங்கே தான் உச்சம். ஸோ உங்களை பிடிச்சி வந்து ஜோதிடம் படித்தா அது ஸ்திரமாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த விருச்சிக லக்னம் பொன் பொருள் கிடைக்கிறதோ இல்லையா, அந்த விருச்சிகத்துக்கு வந்து நாங்கள் ஆன்மீகம் வரும்போது நீங்கள் கரெக்டாக கனெக்ட் ஆகி வந்திருக்கிறீங்க. இது எல்லாரும் வந்து உங்களை பிடிச்சவங்களுக்கு வந்து நல்லா தெரியும் சார். உங்களை பிடிச்சவங்க யாரும் தோட போக முடியாது. அப்புறம் உங்களுக்கு வந்து ராசி பிரகாரம் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்கணம் வந்து நீங்கள் வந்து ரகசியத்தை காப்பவர்கள். அதனால நம்ம வந்து எங்களுடைய பிரச்சனைகளை வந்து மனசு விட்டு உங்ககிட்ட சொல்லிடலாம். மற்றவங்க கிட்ட யார்கிட்டயாவது பிரச்சனைகளை சொன்னால் கூட கேசவன் வந்து அதை சொன்னார் இது சொன்னார்னு கூட ஏதோ ஒரு வகையில் லீக் ஆயிரும். ஸோ அப்போ நீங்கள் வந்து விருச்சிகமாக இருக்கிறதுனால அதுவும் கூட நீங்க ரகசியம் காப்பவரா இருக்கு. என்னங்க சார்? ரகசியம் பாதுகாக்கப்படுவரா நீங்க அமைஞ்சிட்டீங்க. ஸோ உங்களோட ரகசியத்தை நான் சொல்லிடுறேன் எல்லாத்துக்கும். அதனால எல்லாரும் உங்ககிட்ட தாராளமா ரகசியத்தை சொல்லலாங்க சார். அதுக்கு தீர்வு கிடைக்கும், ஸ்திரமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் சரம், ஸ்திரம், உபயம் இதெல்லாம் வச்சு கம்பைன் பண்ணிட்டு ஒரு ஜாதகத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு விஷயங்களை பார்த்து நம்ம சொல்றோம். ஸோ எனக்கு இப்போ வார ஜாதகங்கள் வந்துட்டு தான் இருக்குங்க சார். வாரம் ஒரு 10-15 ஜாதகம் வந்திருக்கு. முந்தானத்து கூட எங்க ஆடிட்டர் ஒருத்தர் வந்தாரு. ஸோ இயர் எண்டு அக்கௌண்ட் இன்னும் ஐடி ஃபைல் பண்ணின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாரு. ஸோ போயிட்டு வரும்போது என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் அது இதுன்னு போயிட்டு இருக்கேன். நட்சத்திர தாராபலன், அப்புறம் அவர் சொன்னார் நான் சித்திரை நட்சத்திரம் அப்படின்னாரு. அப்புறம் நான் வரிசையா சொன்ன தாராபலன் சொன்னேன். இந்த நட்சத்திரம் சரியா இருக்கு சரி இருக்காது. ஆமா பரணி போராடம் வதையாச்சு, எங்க வீட்லயே பரணி பையன் போராடம் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு கேசவனை ஜாதகத்தை அனுப்பி வைக்கிறேன் பாருங்க அப்படின்னாரு. எனக்கு சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு அனுப்பி வச்சாருங்க சார். நான் ஒரு 5 மணிக்கு நான் கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு 7 மணிக்கு அவர் கூப்பிடுறாரு பாத்தீங்களான்னு. இருங்க சார் இது 1.5 மணி நேரம் பண்ணணும். 8:30 மணிக்கு கூப்பிட்டாரு, என்னமோ சொல்ல போறா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேஷுவலா இருந்தாரு. நான் எல்லாமே கட்டமெல்லாம் போட்டு பாகையெல்லாம் போட்டு ஸோ எல்லாமே தாராபலன் எடுத்துட்டு பகை வேதகன் எல்லாமே பார்த்துட்டு சார பரிவர்த்தனை பாக பரிவர்த்தனை எல்லாமே பார்த்துட்டுங்க சார். கம்ப்ளீட்டா நான் அவருக்கு வந்து சரி சாப்பிட்டு வந்துட்டு மாட்டேன் இல்லைங்க சார் சொல்றேன் சார் நீங்க சொல்லுங்க என்ன சொல்ற 4 நேரம் சொல்லுவாருன்னு சொல்லி சொன்னாரு. நான் கிட்டத்தட்ட 8:30 மணிக்கு ஆரம்பிச்சது 10:15 வரைக்கும் போச்சுங்க சார். அவரு எதுவுமே சாப்பிடவில்லை, எதுவுமே இல்லை. அவங்க ஒய்ஃப் எல்லாமே வந்து என்ன பூராடமாகாது. அப்போ மொட்டை மாடி போனா எனக்கு பிரச்சனையா? கரெக்ட் நடந்தது. 4ஆம் இடத்து திக்பல சுக்கரன், ஆமா 2 கார் வச்சிருக்கு, வெள்ளை கலர் கார், ஆமா சார். 9ஆம் நம்பர் தான் வச்சிருக்கு சுக்கரனுக்கு, ஆமாங்க சார் அப்படின்னாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவருடைய பிளஸ் மைனஸ் எல்லாம் சொல்ல இது எப்ப கத்துக்கிட்டீங்க? நீங்க குரு இல்லைங்க, நீங்க மாணவன்னு சொன்னீங்க கேசவன், எப்படி பிரிச்சு இந்த மாதிரி யாருமே சொல்லல. நான் இன்னைக்கு நைட்டே வந்து மிஸ்ஸஸ் ஜாதகமும் பையன் ஜாதகமும் அனுப்புறேன். நாளைக்கு எனக்கு லீவு, கிறிஸ்துமஸ் லீவு, எனக்கு மற்ற நாளெல்லாம் பயங்கர பிஸி, என்ன பண்ணுவீங்க தெரியாது, எனக்கு பார்த்து வச்சிடணும் அப்படின்ட்டாரு சார். காலையில கிளம்பி இங்க ஒரு 10 மணிக்கு வந்துட்டாரு. திருப்பி 1 மணி வரைக்கும் அவங்க 2 பேத்துக்குள்ள வந்து அவங்களுக்கு வைநாசிக நட்சத்திரமா வந்துருச்சு. போராட்டத்துக்கு வந்து சித்திரை வந்து வைநாசிக அந்த மேடமுக்கு. ஸோ அவங்க இதெல்லாம் சொல்லி இல்லைங்க மேடம் பிரச்சனை அவரு இல்லை, அவருடைய நட்சத்திரம். இந்த உணவை நீங்க அவருக்கு தானம் பண்ணுங்க, வந்து சமைச்சு கொடுங்க. நீங்க வெளியில போனா நீங்க காளான் வாங்கிட்டு வந்தா நீங்க மெசேஜ் கொடுங்க சார் இப்படின்னு சொல்லி இந்த நட்சத்திர பலன். அப்புறம் அவருக்கு சனிக்கு இது நடந்துருச்சு. டக்குன்னு எனக்கு என்ன பண்றதுல டக்குன்னு யோசனை பண்ணிட்டு சார் விநாயகர் கோயிலுக்கு பில் வாங்கி மாட்டேன் சார் அப்படின்ட்டு டக்கு நான் எதுவுமே திறக்கல. பார்க்கும்போது இது மாதிரி இந்த மாதிரி பாருங்க இதெல்லாம் எப்படி டக்குன்னு இவ்வளவு சொல்றீங்கன்னு எல்லாம் காமிச்ச புக்ஸ் எல்லாம் இவ்வளவு இருக்கு, விட்டதை படிச்சுட்டு இருக்கேன். எவ்வளவு மாசம் படிச்சுட்டு இருக்கீங்க சார்? நான் 4 months படிச்சுட்டு இருக்கிறேன். இதெல்லாம் நான் போய் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்க 1 வருஷம் 2 வருஷம் படிச்சிருக்கணும். திருப்பூர்ல நானும் நிறைய ஜோசிகாரம் பார்த்திருக்கேன். யாரும் இப்படி பிரிச்சு எல்லாத்தையும் பிரிச்செல்லாம் யாரும் கொடுக்கவே கிடையாது.
நீங்க வேற லெவலுக்கு எங்கேயோ போகணும், நீங்க யாரை பிடிச்சிங்க என்னன்னு தெரியலைங்க அப்படின்னா நம்ம வீடியோலாம் காமிச்சேன். தயவுசெய்து இதை மட்டும் விட்டுறாதீங்க. எந்த தொழிலுக்கு போனாலும் இதை விட்டுறாதீங்க. உங்களால் நிறைய பேத்துக்கு புண்ணியம் கிடைக்கணும். இல்லை சார், அது ஒரு சர்வீஸை தான் பண்ணிட்டு இருக்கிறேன். எது எங்க குருநாதர் சொல்லி கொடுக்குறாரோ இது வந்து எனக்கு உபயோகப்படுத்துறத விட மற்றவங்களுக்கு வந்து நீங்க ஆடிட்டரா இருக்கிறீங்க, ஒரு சின்ன ஒரு கோயிலில் வேலை செய்யறவராக இருந்தாலும் சரிசமமா அவங்களுக்கு எல்லாருமே இப்படிதான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். எதுக்கு ஒரு 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 ப்ரொஃபஷனல் ஹை ப்ரொஃபஷனல் பீப்புளுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்றேன் சார். இப்போ இவ்வளவு விஷயம் இருக்குன்னா அவன் இது மூலியமா நிறைய பேருக்கு ஈஸியா போகும். ஏன்னா அவரும் நிறைய பக்கம் ஜாதகம் பார்த்துருக்காரு சார். எல்லாம் பார்த்தது மனசுக்குள்ள வச்சுட்டு தான் கடைசியா சொல்றாரு எதுவுமே மிஸ் ஆகல, பெரிய ஆளுங்க சொன்னது எல்லாம் கரெக்டா தான் சொல்லியிருக்கிறீங்க, எப்படி சொன்னீங்க எனக்கு ஆச்சரியமா இருக்குதுன்னு தான் சொல்லிட்டு போனாரு. இதுக்கு இத்தனைக்கு நான் வந்து இன்னும் முழுமையா உங்ககிட்ட இந்த அடிப்படை கூட படிக்கலைங்க சார். நான் பிப்ரவரியில் தான் அடிப்படை படிக்க போறேன். பாவகாரகத்துல இருந்து நான் மூலமானமோ ரிவர்ஸ் கிரகத்தை வந்து மூல லக்னம் புள்ளி அமைஞ்சதுனால ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கிறேன் சார். நான் எல்லாத்துக்கும் ஜாதகம் சொல்லிட்டு அடிப்படை இது தெரிஞ்சேன்னா யாரும் வர, ஆனா எல்லாரும் படிச்சு பார்த்தவங்க எல்லாருமே எக்ஸலண்ட் கரெக்டா தான் சொல்லியிருக்கு. இனிமேல் எங்க போய் படிக்க போறேன்னு தான் கேட்கறாங்க. எனக்கு உள்ளுக்குள்ள பயம் வந்துட்டு தவறா இன்னும் வழிகாட்டி இருக்கக்கூடாது, அடிப்படை இன்னும் படிக்கணும், அடிப்படை இன்னும் படிக்கணும்னு இருக்குங்க சார். இதுதான் என்னோட கான்செப்ட் சார். நிறைய குருவோட கர்மா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் சார். நான் ஜோதிடம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜோதிடம் படிக்க ஆரம்பிச்சு 2வது நாளே ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. அப்போ அந்த கர்மா படிக்கிற எல்லாருக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லைங்களா? கண்டிப்பாங்க சார். அதனாலதான் உங்களுக்கு வந்து 4 மாசத்துலயே நீங்க இந்த அளவுக்கு எஃபிஷியண்டா சொல்றீங்க. அது வந்து எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய சக்சஸ். ஏன்னா நான் சொல்லிக் கொடுக்குற மாணவர்கள் நீங்க போய் பலன் சொல்லி மற்றவங்கள்ட்ட பேர் வாங்கணும், அதுதான் முக்கியம். ஏன்னா நான் இந்த ப்ரொஃபஷனலே கிடையாதுங்க சார். எங்களுக்கும் இந்த பாவத்துக்கும் ஒரு 4-5 months பேக் தான் என்னோட ஜாதகமே நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து என்னன்னா புரிதல் மட்டும்தான். இதுல நீங்க சொல்லி கொடுக்கறது அப்படியே புரியுது, அதை சொல்றோம். அதனால ரொம்ப நன்றிங்க சார். நிறைய பேர் அந்த மாதிரி எங்களை மாதிரி வரணும் சார். நிறைய பேத்துக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும் சார். நீங்க வந்து அவினாசிலே ஒரு பெரிய ஜோசியரா வருவீங்க சார். சூப்பரா வருவீங்க சார். உங்க ஆசீர்வாதம் சார். அதுக்கு வந்து அவினாசி அப்பர் எப்படி ஃபேமஸோ அதுக்கப்புறம் கேசவன் சார் ஜோசியர் அப்படின்னு சொல்லணும். நல்லா வருவீங்க சார். வாழ்த்துக்கள். 2-3 வருடமாவது உங்ககிட்ட தொடர்ந்து படிக்கணுங்க சார். என்னுடைய உங்க ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கணும் சார். நன்றி சார். நிச்சயமா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சிவகுமார் சார். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். சார் எனக்கு கேள்வி சார், சூரிய புத்தி நடந்துட்டு இருக்கு சார். கவர்மெண்ட் வேலையில இருக்கிறதுனால சார் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது. எப்படி இனத்தால வருது, எப்படி வருது நீங்க சொன்னீங்க. நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அந்த புத்தினுடைய பேஸ்ல தான் நடக்கு அப்படின்னீங்க. அதுக்கப்புறம் தான் அதனுடைய டிஎன்ஏ நட்சத்திர நாள், அதனுடைய சூரியனுடைய நட்சத்திரத்தை அன்னைக்கெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி அது இந்த கோதுமையை தானம் கொடுத்துங்க, இல்லாட்டி சப்பாத்தி இந்த மாதிரி ஆரோக்கிய இருக்கிற தானம் கொடுத்துட்டு போறதுனால அதுல இருந்து எனக்கு நெகட்டிவ் எதுவும் நடக்கல சார். பாசிட்டிவா நடக்காட்டி நெகட்டிவ் எதுவுமே நடக்கல சார். இப்போ சேப்பர் ஜோனல்ல என்னோட ஆபீஸை ரன் பண்ணிட்டு இருக்கேன் சார். ரொம்ப நல்ல பேர் வாங்காட்டி கெட்ட பேர் வாங்காத அளவுக்கு நம்மளுக்கு ஓரளவுக்கு இருக்கு சார். அது உங்ககிட்ட படிச்சதுனாலதான் இந்த ஒரு இதான் ஃபர்ஸ்ட் டைம் சார். இந்த ஒரு 20 நாள் நான் கத்துட்ட லேர்ன் இதுதான் சார். பெரிய ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார் லைஃப்ல. நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க எதிர்பார்க்கறதுக்கு மேல ஒரு நல்ல லெவலுக்கு வர்றதுக்கு எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு உங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் வாழ்க்கை சார். கடமைப்பட்டிருக்கேன் சார். ரொம்ப நன்றி சார். குருநாதரா கிடைச்சது ரொம்ப நன்றி சார். நான் இந்த மாதிரி சோசியல் மேல இவ்வளவு இன்டிப்தா இருக்கிறது வரைக்கும் நான் தெரியல சார். உங்க மூலமா தெரிஞ்சது சார். ரொம்ப சந்தோஷம் சார். பிரபஞ்சத்துக்கு வாழ்த்துக்கள் சார். எனக்கு வழங்கிய பிரபஞ்சத்துக்கு நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். ஹரி சுகராஜன் மேடம். சார் குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேடம். சார் எனக்கு உங்களோட இதுல நான் வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது என்னன்னு சொன்னீங்கன்னா, உங்களோட டெடிகேட்டட்னஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஆக்சுவலி எனக்கு ஜாதகமே தெரியாது, சுத்தமா தெரியாது. ஜஸ்ட் யூடியூப்ல நீங்க அந்த தாரா பலன் அதெல்லாம் சொல்றது அந்த யூடியூப்ல கேட்டுதான் நான் அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுல வந்துட்டு எனக்கு இம்ப்ரெஸ் ஆகிதான் சரி நீங்க கிளாஸ் போடும்போது ஜாயின் பண்ணான்னு பண்ணது. பிப்ரவரியில இப்ப அடிப்படை ஜாதகம் எடுக்கிறேன்னு இருக்கீங்க. கண்டிப்பா நான் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நினைனேன். பட் ஆஃப்டர் லிசனிங் டு யர் கிளாஸ் இட் வாஸ் அ கிரேட் மோட்டிவேஷன். லைக் இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கு, ஜாதகம் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது. இப்போ நீங்க இந்த 20 days சொன்னதுல நான் வந்து ஐ மீன் கசன் சிஸ்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் என்ன திசை நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இந்த மாதிரி கனவு வந்ததுனால சொல்லும் போது கோரிலேட் பண்ணிக்கிட்டேன். ஓ இது சொன்னங்காட்டிக்கு தான் வந்து இந்த மாதிரி கனவு வருதுன்னு சொல்றத நான் அவங்களுக்கும் எடுத்து சொன்னேன் நான். அப்புறம் இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து நீங்க வந்து சோ பேஷன்ஸா
ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டாலும் ஈவன் ஆஃப்டர் யூ ஆர் எக்ஸ்பிளைனிங் யூ ஆர் கிவிங் சம் டைம் ஸ்பேஸ் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் வி ஆர் ஆல் நியூ கமர்ஸ் இல்லையா. ஸோ நீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பேசிக் தான் சொல்லிட்டே அப்படியே போயிடலாம். பட் அது இல்லாம நீங்க வந்து எங்களுக்கு டைம் ஸ்பேஸ் கொடுத்து புரிஞ்சுதா ஒரு சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கறது, அந்த கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ஐ தேங்க் ஃபார் தட். அதுக்காக நான் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் நான். அப்புறம் நானும் இனி ஃபியூச்சராக எல்லா கிளாஸஸும் ஜாயின் பண்ணி மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஜாதகம் பார்க்கறது என்னோட மோட்டிவேஷனாக கிடையாது. மேபி ஃபியூச்சரில் சேஞ்ச் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சார். ஓகே மேடம், ரொம்ப ஸோ சந்தோஷம். இதே மாதிரி கிளாஸை வந்து இப்படி யூ மைட் நோ எவ்ரி திங் but still you are treating that you are also the first day of the student. எப்படி நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோ அதை எங்களுக்கும் அதே மாதிரி அந்த பேஷன்ஸோட சொல்லி கொடுக்கறது ஐ லைக் a lot. ஓகே மேடம், ஓகே மேடம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் மேடம். தேங்க் யூ. Yeah, thank you sir, thanks. பத்மலோஷினி மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேங்க சார். நல்ல குரு எங்களுக்கு கிடைச்சிருக்காருங்க சார். ஏன் நிறைய குரு இருக்காருங்க சார். எல்லாமே ஒரு நல்லபடியா இது பண்ணுவாங்க சார். யாரும் இது குறைய கிடையாது. நாங்க பல வருஷம் தேடலுங்க சார் எங்களுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு. ஏன்னா அவங்க மனசுல எல்லாருக்குமே என்ன இருக்குங்க சார், இது போல நம்மளுக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமே, இந்த மாதிரி யாரும் சொல்லி தர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பல வருஷம் தேடல் எங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க சார். இந்த மாதிரி எளிமையா சொல்லி தரணுமே அப்படின்னு சொல்றது நீங்களும் உங்க அனுபவிச்சதுதான். நம்ம சொல்லி தரும்போது நம்ம குருவா இருந்து நடத்தினா இப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அது மாதிரி நினைச்சிருக்கீங்க சார். நம்ம பண்ண அனுபவம் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லபடியா பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிருப்பீங்க. கண்டிப்பா எனக்கு தோணுது சார். பல வருஷம் நீங்க நினைச்சிருப்பீங்க சார். யாரும் கஷ்டப்படக்கூடாது, எல்லாம் எளிமையா புரிய வைக்கணும் எல்லாருக்கும் சொல்லிட்டு நீங்க நினைச்சிருப்பீங்க சார். எங்களுடைய தேடலும் சார், நம்மளுக்கு இது மாதிரி யாரும் வழிகாட்ட மாட்டாங்களா, பொறுமையா எல்லாம் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருந்தது. நீங்க அது போல கரெக்டா எங்களுக்கு தெளிவா பொறுமையா சொல்றீங்க சார். நீங்க அதுவும் பொறுமையா சொல்றீங்க. எல்லா இதுவும் குணமும் நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறேங்க சார். ஓரளவுக்கு எங்ககிட்ட சில குணங்கள் இருக்குங்க சார். இன்னும் உங்ககிட்ட இருந்து நாங்க சில குணங்கள் கத்துக்கிறோங்க சார் நாங்க. அப்புறம் இந்த கிளாஸ் தான் சிறப்புன்னு சொல்லிட்டு இல்லைங்க சார். உங்களுடைய ஒவ்வொரு வகுப்புமே சிறப்பு தாங்க சார். எல்லாமே ஈக்குவல் தாங்க சார். இது சிறந்தது அது சிறந்ததுன்னு கிடையாதுங்க சார். ஏன்னா நீங்க அந்த மாதிரி எல்லாமே கொண்டு போறீங்க சார். நீங்க எல்லா கிளாஸுமே ஈக்குவலா நீங்க கொண்டு போறீங்க சார். எல்லா கிளாஸஸுமே சூப்பருங்க சார். எல்லாமே அருமையா இருக்குங்க சார். அதே போல ஆன்லைன் கிளாஸ் மட்டும் இல்லைங்க சார். இப்ப நம்ம திருச்செங்கோடு டைரக்ட் மீட்டிங் வந்தாலும் சரி, நேரடி வகுப்பு வந்தாலும் சரிங்க சார், உங்க ஆன்லைன் கிளாஸ் இருந்தாலும் சரி சார், எல்லாமே ஈக்குவலா இருக்குங்க சார். ஏன்னா நீங்க எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனாலதான் அந்த எல்லாமே ஒரே மாதிரி இருக்குங்க சார். அதுல வேற மாதிரி இதுல வேற மாதிரி அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க சார். உங்களுக்கு எல்லாரோட இதுவுமே வந்து எல்லாமே ஈக்குவலா இருக்குங்க சார். அது எப்படி இருக்கோ அதே போலதான் எல்லாமே நடத்துறது எல்லாமே சமமா இருக்குங்க சார். எல்லாருமே அருமையா இருக்குங்க சார். கிளாஸஸ் சூப்பருங்க சார். அதுவும் உங்க கூட நீங்க எங்க நல்ல ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு நாங்க நல்ல ஸ்டூடெண்ட்ஸா இருப்போம். நாங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோங்க சார். நீங்க எங்க நல்ல குரு கிடைச்ச மாதிரி நாங்களும் உங்க நல்ல ஸ்டூடெண்ட்ஸா இருக்கணுங்க சார். அப்புறம் உங்க இது கூட இருக்கவங்கள பிரபஞ்சக்குள்ள இருக்கவங்க எல்லாமே நல்ல டைப்புங்க சார். எல்லாமே நல்ல குணமா இருக்காங்க. நம்ம தனபாகியம் மேம் சொல்றேன், எல்லாருமே நல்லா பண்றாங்க சார். எங்களுக்கு கரெக்டா வீடியோ எல்லாம் எல்லாமே இது பண்றாங்க. முத்துப்பாண்டி சாருக்கு, திவ்ய பாரதி மேம்க்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க சார். தனபாகியம் மேம் கூட அவங்களும் பெரியவங்களா இருந்து எல்லாமே இது நல்லா இது பண்றாங்க சார். எல்லாம் பெரியவங்களா இருந்து வழி நடத்தி சொல்றாங்க சார். அவங்க உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க சார். நான் அதுதான் மேடம் கிட்ட நான் சொல்லியிருக்கேன். சாருக்கு நீங்க எப்பவுமே சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேங்க சார். நாங்க கூட இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க சார். எல்லாமே சிறப்புங்க சார். எதுவுமே குறை கிடையாதுங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். அருமையான வகுப்பு சார். சார் மெயின் உங்க வகுப்புல வந்து எல்லாமே சூப்பருங்க சார். நம்ம உண்மை எளிமையா தெய்வம் சாமி கும்பிட முடியாதவங்களுக்கு நம்ம எப்படி சொல்லணும்னா இது இருந்தா எல்லாருக்கும் ரொம்ப வழிகாட்டுதலா இருக்குங்க சார். வாழ்வியல் பரிகாரமும் தாந்திரிக பரிகாரமும் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஏன்னா நம்ம தெய்வத்தை தான் கும்பிடணும், கோயிலுக்கு போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வருத்தம் இருக்குங்க சார். இந்த கோயிலுக்கு நினைச்ச டைம்ல போக முடியலையே அப்படின்னும் போது சரி இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் சொல்லும் போது அவங்களுக்கு நல்ல வசதியா இருக்குங்க சார். அவங்களுக்கு ஓகே கோயிலுக்கு போக முடியல கூட ஒரு அவசர ரெமெடியா இருக்குங்க சார். அது நம்ம வீட்டுல இருந்து கூட பண்ணலாம். அவங்களுக்கு கரெக்டா சொன்னா கரெக்டா அவங்க ஃபாலோ பண்ணிப்பாங்க சார். ரொம்ப ஒரு ஆபத்து டைம்ல எல்லாம் வராங்க சார். அவங்களுக்கு இந்த கோயிலுக்கு போறதுக்கு நேரம் இல்லாம இருக்குங்க சார். முடியாம ஒரு சந்தர்ப்பம் தவறி போயிட்டே இருக்கும். டக்குனு இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழ்வியல் பரிகாரமும் நம்ம தாந்திரிக பரிகாரம் சொன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். ரொம்ப நிம்மதியா இருக்குங்க சார். அவங்களுக்கு உடனே ஒரு தீர்வும் கிடைக்குங்க சார். அவங்களுக்கும் நம்ம பார்த்தோம் சார். இப்ப எங்களுடைய அனுபவத்திலயும் பார்த்திருக்கோம், மத்தவங்க சொல்லியும் பார்த்திருக்கோங்க சார். வாழ்வியல் பரிகாரத்திலேயே அவ்வளவு இதுவா இருக்குங்க சார். அதுலயே கரெக்டா இருக்குங்க சார். நம்ம வாழ்வியல் பரிகாரம் பண்ணும் போதே இவ்வளவு எஃபெக்ட் கொடுக்கும்போது இன்னும் கோயிலுக்கு போனா அது எவ்வளவு இருக்கும் பாருங்க சார். வாழ்வியல் பரிகாரத்துல ஒரு 70% 80% வந்துருதுங்க சார். அதுவே நீங்க சொன்ன இன்னும் கோயிலுக்கு போனா அது இன்னும் ஒரு 100% கிடைக்குங்க சார். அது
இதுலயே எல்லாமே ரெமெடி கிடைக்குது சார். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். இது வரைக்கும் நாங்க வந்து ஒரு 6, 8, 12ஆம் பாவம்னாலே ரொம்ப பயப்படுவோம் சார். இப்போ ரொம்ப சில பேர் ஜாதகம் பார்க்கும்போது சரி நல்லா இருந்துச்சாருன்னா ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சுப்போங்க சார். சிலர் ரொம்ப வீக்கா இருக்கும்போது என்னடா இவங்க லைஃப் ரொம்ப கஷ்டம், நம்மளுக்கு மனசு கஷ்டமாயிடும் சார். ஏன் இவங்க லைஃப் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவாங்களோ அப்படின்ற மாதிரி நம்ம இது வரைக்கும் அப்படிதான் ஃபீல் பண்ணிருக்கேங்க சார் நானு. அவங்களுக்கு இதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போங்க சார். ஆனா நீங்க அந்த சொல்யூஷன் கரெக்டா சொல்லியிருக்கீங்க சார். நீங்க 6, 8, 12 இருந்தாலும் பயப்பட வேண்டியது இல்ல. அதுக்கேத்த ஜாப் அவங்க பண்ணாங்கன்னா அந்த துறையை அவங்க மாத்தினாங்கன்னா எந்த பயமும் கிடையாது. அதுவே ஒரு சொல்யூஷன் சொன்னதுல இருந்து இப்ப கொஞ்சம் எங்களுக்கு நிம்மதியா இருக்குங்க சார். யாருன்னா வந்து பயப்பட்டா கூட இப்ப ஜாதகத்தோட எங்களுக்கு பயம் கிடையாது சார். 6, 8, 12 இப்ப முன்னாடி பயந்து நிற்போம் சார். இப்ப பயம் கிடையாதுங்க சார். இதுக்கேத்த தொழிலை நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. அந்த தொழிலாவே நீங்க மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப பிரச்சனை வர்றது கொஞ்சமா சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறதுங்க சார். அதுதான். அது இப்ப நிம்மதியா இருக்குங்க சார் அது. எல்லாத்துக்குமே முன்னலாம் வந்து எல்லாமே ப்ராப்ளம் நினைச்சேன் சார். இப்ப அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கரெக்டா சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். எல்லா ரொம்ப கிளாஸஸும் அருமைங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். மகிழ்ச்சி தேங்க்யூ மேடம். சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். மணிமாறன் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். முதல் வெற்றி வந்து பாத்தீங்கன்னா அண்ணனோட ஆசீர்வாதத்தால அறக்கட்டளை வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். ஓகே. அண்ணா கேக்குதுங்களா? கேட்டுட்டு இருக்கேன், பேசுங்க. ஃபர்ஸ்ட் வெற்றி வந்து பாத்தீங்கன்னா அறக்கட்டளை வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். ஓகே. அது உங்க பேரு சொன்ன பேரை வச்சுதான் பண்ணியிருக்கேன். ஓகே. அது ஒரு பெரிய அபாரமான வெற்றிங்க. அடுத்து சும்மாவே பட்டய கலப்போம் கடலூர்ல. அது அந்த ஈரோட கிளாஸ் எல்லாம் பார்த்தோன்னே அப்படி புண்ணு அரைச்சிருச்சு. எவனா இருந்தாலும் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள் வந்து என்னால சில விஷயம் ரொம்ப மக்கு எனக்கு தெளிவுபடுத்தி அது உங்க வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா புரியவே புரியாது. என்ன மாதிரி மக்கு அதுக்கப்புறம் போக ஈஸியா புரிஞ்சிடும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப புரிஞ்சு போச்சுண்ணே. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யாரோ சொல்லியிருந்தாங்க, எனக்கு தெரிஞ்சு உங்க டீம்ல மட்டும்தானே மதிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வரதுக்கு முன்னாடி சில கிளாஸ் எல்லாம் நானும் படிச்சிருக்கேன். சில பேர்கிட்ட யாரும் பேர் சொல்ல விருப்பம் இல்லை. ஆனா உங்க கூட இருக்கிற ஆட்கள் தான் இந்த பிரபஞ்ச குழு ஆட்கள் மட்டும்தான் அந்த மதிப்புனா என்னன்னே தெரியுது. ஓப்பனா சொல்லணும்னா சிலர்லாம் வந்து அந்த கிளாஸ் கேள்வி கேட்டாலே நான் கேள்வி கேட்டீங்கன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன்றாங்க மூஞ்சால அடிச்ச மாதிரி. ஆனா அதையும் பார்த்து சில கும்பல் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி சொல்றது, அப்படியே அந்த ஒரு தலகணை ஏறிக்குது பாத்தீங்களா. இந்த விஷயத்துல நான் மட்டும் சொல்லணும்னே நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி ஏறிக்குதுண்ணே சிலருக்குலாம். இன்னொன்னு வந்து பெரிய பிளஸ் என்னன்னா மதிக்கிறீங்க. அது 100 ரூபாயா இருந்தாலும் சரி, 1000 ரூபாய் இருந்தாலும் சரி, மதிச்சு அந்த ஒரு அன்பா பேசுறீங்க. அதுதான் இந்த சமூகங்களோட ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் வெற்றியே எங்களுக்கு. அடுத்தடுத்த விஷயங்களை கத்துக்கணும்னு வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி நம்பிக்கை நம்ம கிளாஸ் கத்துக்கலாம். என்னைக்கு அதெல்லாம் இந்த பணம் போகாது, இது ஒரு டெபாசிட் மாதிரி இருக்கு அப்படின்னு இருக்கு. மத்தவங்க எல்லாம் 1000 ரூபாய் அனுப்பிட்டு ஸ்கிரீன்ஷாட் போட்டு விட்டா கூட பாக்குறேன் அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அது என்னத்த சொல்றது, அதெல்லாம் வந்து அந்த என்ன அவங்க இந்த ஃபீல்டுல இருக்காங்கன்றதுனால அந்த பேர்லாம் சொல்ல விருப்பப்படல. நிறைய விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட வந்து நிறைய அனுபவங்களை கத்துக்கிட்டேன். இன்னொன்னு வந்து நானும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், அருள்வாக்குல இருக்கேன். மாந்திரிக வகுப்பையுமே நானுமே எடுத்துட்டு இருக்கேன். இப்ப இந்த தாந்திரிக வகுப்புல வந்து நிறைய ஹிண்ட்ஸ் வந்து எனக்கு கிடைச்சது. என்னென்ன பண்ணலாம், ஏது இது அந்த சூட்சமமான விஷயங்களை அந்த கட்டத்தை வச்சு எப்படி பண்ணலாம், என்ன ஏதுன்றத அழகா சொல்லிருக்கீங்க. ரொம்பவும் அழகா இருந்தது. அது அண்ணன் சொன்ன மாதிரி கேசவன் சொன்ன நான் பேச வந்ததெல்லாம் கேசவன் அண்ணன் பேசிட்டாரா, என்ன சொல்ல வரேன்றதே மறந்து போச்சு. ஒரு லிஸ்ட் மாதிரி பேசி முடிச்சாரு. அப்படியே பேசணும்னு பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தா அவரே பேசிட்டாரு. அவரு நல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள சூப்பரா இருந்தேன். இப்ப அந்த காலச்சக்கர வாசல அடிச்சு தூள் கலப்புறீங்க. அது என்னன்னே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி பூஸ்பமாவே ஆயிட்டு இருக்குது. இனிமே அடுத்தது நீங்க கடலூர்ல கூகுள்ல சர்ச் பண்ணீங்கனாலே மணிமாறன் போட்டீங்கனாலே என் பேர் வந்துரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு வளர்ந்துருவேன். கண்டிப்பா கண்டிப்பா. நிஜமாவே உங்கள்ட்ட ஒரு நிறைய பெரிய பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மதிக்கிறீங்க. சில விஷயங்கள்லாம் வந்து இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்கும் போது நான் நினைச்சுக்கிட்டேன், சில பேர்லாம் வந்து இந்த கிளாஸ்ல கொஸ்டின் குரூப்ல எல்லாம் சில இன்னொரு குரூப்ல எல்லாம் போடுவாங்க, மதிக்கவே மாட்டாங்க. அட்மினே வெளியே போயிடுவாரு, கிளாஸ் எடுக்கிறவரே வெளில போயிடுவாரு. இப்போ ஒருத்தர் எடுக்கிறாருன்னா இப்ப ரொம்ப ஒரு ஆள் கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தாருன்னா கிளம்பிடுவாரு. அடுத்த கிளாஸுக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு 1000 ரூபாய், 1010 ரூபாய், 1500 ரூபாய் போட்டு போற ஆள் தான் இருக்கிறாங்க. ஆனா வந்து எதுவா இருந்தாலும் குழந்தை பரவாயில்ல, இந்த குழந்தைங்க அப்படித்தான் கத்துல பிடிக்கேட்டு எடுக்கிற மாதிரி எடுத்து அழகா வழிகாட்டுறீங்க. இந்த புன்சிரிப்போட அப்படியே கடந்து போறீங்களா எங்களுக்கு அந்த அப்படியே இன்னொன்னுன்னா அந்த குரூப் அப்படியே
தாந்திரிக வகுப்புல இது 27 நட்சத்திரத்துல இருந்து தாந்திரிக வகுப்பு அப்படியே ஒரு செட்டா நாங்க அப்படியே மீன் கூட்டம் மாதிரி உங்க பின்னாடியே வர காரணம் என்ன அப்படின்னா வந்து அந்த என்னன்னே தெரியாம உடம்புல அந்த விஷயத்த ஏற்றிடுறீங்க. இதுதான் மேட்ருன்னு சொல்லி கொடுத்துடுறீங்க. அது ஆனா வந்து ஒரு 2வது தடவை பார்க்கும்போது மைண்டில் நம்மள அறியாம ஏறிடுது. அது குருவோட கராட்சம் தான். முதல் டைமும் உங்க கூட செல்ஃபி எடுத்தோடனே அதெல்லாம் நான் ஸ்கிரீன் வீட்டுல வச்சிருக்கேன். நான் பெரிய ஃப்ரேம் மாதிரி ஒண்ணு போட்டு வீட்டுல வச்சிருக்கேன், ஆபீஸ்ல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு என்னன்னா கேசவன் பக்கத்துல இருந்தாரா, 2 குருமார்களும் பக்கத்துல இருக்க. ஐயோ என்னத்த சொல்றது, ரொம்ப நல்லா இருக்குண்ணே இந்த வகுப்பு வந்து அருமையா இருக்குண்ணே. மேலும் மேலும் உங்களோட ஆசீர்வாதங்கள் வேணுண்ணே. நிச்சயமா என்னோட பெரிய கண்டிப்பாண்ணே கண்டிப்பாண்ணே. ஆனா வருங்காலத்துல வந்து உங்களோட ஆசீர்வாதம் இருந்தா என்னோட அறக்கட்டளையும் உங்களோட சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவும் பயனுள்ளதா இருக்குண்ணே. இந்த அடியனோட அறக்கட்டளையும் சேர்த்துக்கிட்டீங்க. கண்டிப்பா ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நீங்க சொல்ற மாதிரிதான். இது வந்து ஒரு தானா சேர்ந்த கூட்டம், பாசத்துக்காகவும் உண்மைக்காகவும் அன்புக்காகவும் இருக்கக்கூடிய கூட்டம். அதனாலதான் எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ணும்போது எங்க நிர்வாகிகளுக்கு சொல்லுவேன், எல்லாரையும் மதிக்கணும். தலைகணம் அப்படிங்கிறது என்னைக்கு ஒருபோதும் வரக்கூடாது. நம்ம கலையில வந்து எப்பவுமே வித்யாகரவம் வந்துருச்சுன்னா அவங்க அந்த கலையில தோத்து போயிடுவாங்க. நான் இன்னைக்கு வந்து 150 கிளாஸுக்கு மேல எடுத்தாலும் ஒவ்வொரு தடவை வகுப்பு எடுக்கும் போதும் அதை என்னுடைய முதல் வகுப்பு நினைச்சுதான் எடுப்பேன். அங்க மாணவர்கள் அறிந்தும் அறியாமலும் ஒரு சாதாரணமானவங்க கூட வந்திருப்பாங்க, பேசிக் நாலேஜ் இல்லாதவங்க கூட வந்திருப்பாங்க. அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கணுங்கிற எண்ணத்துலதான் எப்பயுமே வகுப்பு எடுப்பேன். அது வந்து இந்த பிரபஞ்சம் கொடுத்த விஷயம். அதை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய நிர்வாகிகளுக்கும் அதான் சொல்லிக் கொடுப்பேன், உங்க மாணவர்களுக்கும் அதான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு வாழ்வியல் கல்வியாவே அது இருக்கும். நீங்க சப்ஜெக்ட் மட்டும் இந்த கிளாஸ்ல படிக்க மாட்டீங்க, உங்க வாழ்க்கையிலையும் எப்படி நடந்துக்கணுங்கிறத கத்துக்கிட்டீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பொறுமை அப்படிங்கிறது வாழ்க்கையில ஒரு முக்கிய விஷயத்தை கொண்டு வந்து, கோபமா இருக்கிறது வந்து வாழ்க்கையில பல விஷயத்தை இழக்க வச்சிடும். ஆனா அது எல்லாருமே அந்த மாதிரி கிடைச்சிடாது. இந்த கோபம்ன்றது ஒரு பார்ட்டு தான். ஆனா அது உங்களுக்கு வருது. ஆனா வந்து அது நீங்க எப்படி அழகா பேசுறீங்க பாத்தீங்களா, அதுலதானே நீங்க குருவா நிக்கிறீங்களே நீங்களா. ஆனா நமக்குலாம் என்ன மாதிரி கேசவன் அந்த மாதிரி எல்லாம் ஆளுக்கெல்லாம் பட்டுன்னு வெடிச்சு சாதனை. என்னடா இது கேள்வி மேல கேள்வி கேட்டு எல்லா விதமான குருமார்களையும் பார்த்துட்டு வந்திருக்கேன். நம்மளை சமாளிக்க முடியுமா, எனக்கு குருமார்கள் எடுக்கிற ஒரு ஆயுதம் என்னன்னா சாபம் விட்டுருவாங்க, நீ நல்லா இருக்க மாட்டேன். ஸோ சாபம் எடுக்கக்கூடிய ஆயுதம் எடுக்கக்கூடிய குருமார்கள், அதுக்கப்புறம் வந்து கோவப்படக்கூடிய குருமார்கள் எல்லாம் வந்து என் மைண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க குருவாக நினைக்க மாட்டேன். ஸோ சாந்தமா இருக்கணும். குருவோடைய காரகத்துவமே அதுதானே. தெரியாதவங்களை அவங்களுக்கு வழிகாட்டணும். விரலை நீக்கக்கூடிய குரு தானே குரு. அப்ப அந்த கேரக்டரை வந்து நீங்க ஒரு குருவை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட். அந்த நேரடி கிளாஸ்ல எடுக்கும் போதே பார்த்துட்டேன். அப்படியே அந்த காலையில வந்து அவங்க மதியம் தான் வந்தேன். ஆனா வீடியோல பார்த்தேன், காலைல சிரிக்க ஆரம்பிச்சீங்க, நைட்டு வரைக்கும் சிரிச்சு எல்லாரையும் வழி அனுப்புறீங்க. ஐயோ அது அப்படியே உங்களுக்கு செட் ஆயிடுச்சு போல இருக்கு. ஆனா உங்க பேஸ் கிட்டே அது அழகா செட் ஆயிடுங்க சிரிக்கிறது. எங்களுக்கு எல்லாம் அது டக்குனு மூட்டு மாறிடும். ரொம்ப அருமையா இருக்குங்க. இது பெரிய பாசிட்டிவே வந்து மகிழ்விக்கணும், அதுதான் முக்கியம். எல்லாருடைய மனசும் மகிழ்வித்துட்டு போகணும். அன்னைக்கு ஒரு நாள் வந்தாங்கன்னா அன்னைக்கு ஃபுல் டே வந்து அவங்க ஹாப்பியா இருந்துட்டு போகணும். குடும்பத்துல எவ்வளவு சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கும், பிரச்சனைகள் இருந்திருக்கும், கடைக்காரன் பிரச்சனை இருந்திருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் நிம்மதியா அந்த கிளாஸை படிச்சுட்டு போகணும். அதுதான் முக்கியம். உண்மைண்ணே. எனக்கு அந்த பிளட் இருந்துமே நான் மீறி வந்த காரணம் என்னன்னா வந்து ஏதோ ஒரு குருவோட கனெக்ஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதுல வந்துடுறேன். நானும் நீங்க சொன்ன மாதிரி நிறைய குருமார்களை மாதிரி வீட்டுல பார்த்து அடிபட்டு எல்லாம் கடந்து வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஜோதிடமும் நீங்க சொன்னீங்க, ஜோதிடமும் வாஸ்து எப்படியும் அதே மாதிரிதான் ஜோதிடமும் மாந்திரிகமும் இருக்குண்ணே. இது இல்லாம அது இல்ல, அது இல்லாம இது இல்ல. ரொம்பவே எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சுண்ணே. இது சூப்பரா இருக்குண்ணே. எப்பயுமே உங்களோட ஆசீர்வாதம் வேணும். வழிகாட்டு நம்புறேன், நீங்க காட்டுவீங்க, கண்டிப்பா காட்டுவீங்க. அப்ப எடுத்துட்டேன். ஆனா நிஜமா சொல்றேன், உங்க கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எவ கிளாஸ்லயும் போக கூடாதுன்னு வெறுத்துட்டேன் நான். அந்த அளவுக்கு பரவாயில்ல, இது ஒரு அழகா கைட் பண்றாங்க. இதுதானே ஒரு தாய் மாதிரி இருந்து வழிகாட்டுறீங்க. எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் தாய் எவ்வளவு கோச்சிக்க மாட்டாலோ அந்த மாதிரி கூட இருந்து வழிகாட்டி எல்லாம் பண்றீங்க. மத்த கிளாஸ் பார்க்கும்போது இதெல்லாம் 100% மேலு. மத்த கிளாஸ்னா அதுல இன்னொரு விஷயம்னா, மூத்த ஜோதிடர்கள்லாம் யாரும் இந்த மாதிரி பண்றது இல்ல. இப்ப லைட்டா கொஞ்சம் அப்படி ஃப்ரேமா ஆட்கள் தான் ரொம்ப இந்த மாதிரி பண்ணி அசிங்கப்படுத்துறாங்க. இது பாதி ஒரு ஆள் 2 ஆள் செய்யற தப்ப வந்து எல்லாருக்குமே அது டேமேஜ் ஆகுது. அதை மாத்துறதுக்காக நம்ம அதனால நம்ம அந்த மாதிரி அந்த ட்ரெண்டை மாத்தணும். மாத்தி இதே மாதிரி இருந்தாங்கன்னா ஃபுல்லாவே அடுத்த ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க பேர் மட்டும் தான் நிக்குமே. எதுக்காக வருதோ இல்லையா, அந்த ஒரு தாய் போல இருக்கிற அந்த அன்புக்காக மட்டுமே அந்த கூட்டம் வந்துடும். நான் எப்பயுமே உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பிளஸ் பாயிண்ட். அது ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.
முத்துகிருஷ்ணன் சார். சார் நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். சார் சார் சவுண்ட் வருதா சார்? பேசுங்க சார், பேசுங்க, வாய்ஸ் கேக்குது. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு, கிளாஸ்லாம் நல்லா இருந்துச்சு. நான் இடையில இந்த தெரியுமில்ல உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இந்த டிராவலிங்ல இருந்துட்டு இருக்கேன். ஆமா சார், ஆமா சார். அதனால சரியா கண்டினியூ பண்ண முடியல. பட் நீங்க என் பொண்ணுக்கு வந்து முறுக்கு தோசை சொன்னீங்க, போயிட்டு வந்ததுதான் ஜாதகமே வீட்டுக்கு வருது. எல்லாம் அதுதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு முறுக்கு தோசை. அதுதான் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கேன் சார். இன்னைக்கு ஒரு பரிகாரம் சொன்னீங்க 8:30 மணிக்கு, இன்னைக்கு கர்மா அஸ்ட்ராலஜில ஹாஸ்பிட்டல். அதுவும் கரெக்ட். முறுக்கு தோசை இந்த 31ஆம் தேதி வருது, பூராடம் நட்சத்திரம். அதுக்கு கரெக்டா இருக்கு சார். எல்லாம் நீட்டா இருக்கு, கரெக்டா இருக்கு சார். ஏதோ ஒரு ஸ்பெஷல் நம்ம கிளாஸ்ல இருந்து ஏதோ தெரியுது உங்ககிட்ட. ரொம்ப நன்றி சார். நிச்சயமா சார். நான் படிச்சுட்டு கொஞ்சம் லேட் ஆகும். நான் காலகட்டம்லாம் மனப்பாடம் பண்ண. நீங்க முதல்ல எங்கிட்ட போன்ல பேசுனீங்க சார். அப்ப நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணேன். என்ன முடிவு பண்ணேன்னா, நம்முடைய வகுப்பு வந்து ஜோதிடத்தின் மேல ஞானம் அதிக ஆர்வம் இருக்கிறவர்களுக்கு மட்டும் ஒரு மருந்தா இருக்கிறது கிடையாது. உங்களை மாதிரி ஹெல்த் ரீதியா பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையானவங்களுக்கு கூட அது ஒரு மருந்தா இருக்குங்கிறத உங்களை வச்சு தான் நான் உணர்ந்தேன். ஏன்னா நீங்க சொன்னீங்க, எனக்கு கிட்னி வந்து ஒன்று எடுத்துட்டாங்க சார், நான் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டேன். அப்போ நான் அந்த ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கும் போது உங்களுடைய வீடியோஸை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதன் மூலியமா உடம்பு ஹீல் ஆச்சுன்னு சொன்னீங்க. ஆமா சார், ஆமா சார். அந்த ஸ்பீச் வந்து ஒருத்தங்களை ஹீல் பண்ற அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நினைக்கும் போது அதை நான் சந்தோஷப்பட்டேன். ஓகே, நம்ம இன்னும் பெஸ்ட்டா நிறைய பேருக்கு நிறைய கொடுக்கணும் அப்படின்னு அப்பதான் நான் முடிவு பண்ணேன். ஸோ அதுக்கு நீங்க எனக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் சார். நீங்க படுத்த படுக்கையா இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தீங்க ஒரு தடவை. அப்போ நான் என்கிட்ட பேசியிருந்தீங்க. ஸோ நீங்க இப்போ ரெக்கவர் ஆகி வந்ததே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் உங்க வீடு தான் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ, தேங்க்யூ. உஷா மேடம். குருஜி வணக்கம். குருஜி வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் குருஜி. வணக்கம் மேடம். முதல்ல உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறது குருஜி. அதுக்கப்புறம் நான் வழக்கமா சொல்றதுதான், உங்கள் மணிமகுடத்துல இன்னொரு வைரம் பதிக்கப்படுகிறது. ஒவ்வொரு கிளாஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நல்லாசிரியர் விருது குருஜி. உங்களுக்கு எப்பவுமே நல்லாசிரியர் விருது எப்பவுமே உங்களுக்கு உண்டு. அதுக்கப்புறம் குருஜி, நான் இந்த தாந்திரிக பரிகாரம் எப்படின்னா, நீங்க எப்படி பொருளாதார அடிப்படையில 500 ரூபாய் 1000 ரூபாய் அப்படின்ட்டு சின்ன சின்ன கிளாஸும் போடுறீங்க, ஃப்ரீ கிளாஸும் போடுறீங்களா, அது மாதிரி அடிப்படையில உங்களோட பரிகாரங்களும் வந்து கோயிலுக்கு போறவங்க கோயிலுக்கு போகலாம், முடியாதவங்க அவங்க அந்தந்த இடத்துல இருந்து அவங்களோட பொருளாதார அடிப்படைக்கு ஏத்த மாதிரி பரிகாரம் பண்ணி அவங்களோட பிரச்சனையை தீர்த்துக்கலாம். அந்த மாதிரி எப்படி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, ஹைலி ஸ்பெஷலைஸ்டு ஹாஸ்பிட்டலு அந்த மாதிரி எல்லாம் போறாங்க இல்லைங்களா, அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட வருமானத்துக்கு ஏத்த மாதிரி பரிகாரம் பண்ணிக்கிற மாதிரி உங்களோட வகுப்பும் அருமையா இருக்குங்க குருஜி. பரிகாரங்களும் ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க குருஜி. எப்பவுமே நான் உங்களுக்கு சொல்றது, நீங்க வந்து எப்படி சொல்றது, நான் ரொம்ப சிறந்த ஆசிரியர் நீங்க. நாங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சம் தான் சிறந்த மாணவரா மாற முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் குருஜி. இப்பதான் கொஞ்சம் உங்க இதுவெல்லாம் கடைபிடிச்சிட்டு இருக்கேன். பலன்களும் அடைஞ்சிட்டு வரேன் குருஜி. நான் மத்தவங்களுக்கும் சொல்றேன் குருஜி, கொஞ்சம் கொஞ்சம் கேட்கறவங்களுக்கும் சொல்றேன். அதனால நன்மை நிறைய நடக்குதுங்க குருஜி. நிச்சயமா, நிச்சயமா. ரொம்ப சந்தோஷம் மேடம். அதாவது சொல்லுங்க பேருக்கு குருஜி. டாக்டர் பட்டம் போட்டுக்கிறதோ அல்லது கூப்பிட்டு அவார்டு கொடுக்கறதோ, ஜோதிட சிரோன்மணி, ஜோதிட ஞானவேல் இந்த மாதிரி பட்டம் கொடுக்கறது நிறைய இடத்துல கூப்பிடுவாங்க. நான் எங்கேயுமே போக மாட்டேன். இந்த பட்டம்லாம் கொடுக்காதீங்க. உங்களை மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள் கொடுக்கக்கூடிய பட்டமும் பாராட்டும் தான் ஒரு குருவுக்கு ஒரு பெரிய விஷயம். ஆமாங்க குருஜி. உண்மையா நம்ம அந்த வகுப்புகளை எடுத்துட்டு போகணும். உங்க மனசுல அதை பதிய வைக்கணும். நீங்க ஆத்மார்த்தமா அந்த விஷயத்த சொல்றீங்க. அதுக்கு இன்னும் நம்ம மென்மேலும் நிறைய விஷயங்களை கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வரும். இந்த ஃபீட்பேக் செஷன் வைக்கிறதுக்கு காரணமே, நீங்க மனசுல என்ன நினைச்சிருக்கீங்கன்னு நான் உணர்ந்தாதான் அடுத்தடுத்த வகுப்பு நான் பெஸ்டா கொண்டு போக முடியும். இல்ல உண்மையிலேயே அருமையா இருக்கும் குருஜி. அதாவது நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இந்த பலன்கள்லாம் வந்து பழைய ஜோதிட புக்குகள்லாம் பாத்தீங்கன்னா பலன்கள் நம்மளுக்கு படிக்கும் போதே ஒரு மாதிரி ரொம்ப பயமா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து அந்த ஜோசியமே பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்க அது வந்து கொஞ்சம் மறைமுகமா இந்த மாதிரி கெடுதல் வரும். அந்த 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, எந்த கிரக நிலைகள் கெடுதலா இருந்தாலும் அதற்குரிய பரிகாரங்களை நம்ம பண்ணி மாத்திக்கலாம். விதியை வந்து கொஞ்சம் அனுபவிப்போம் நம்ம. இருந்தாலும் இப்ப வந்து கொஞ்சம் பயம் இல்லாம இருக்க மாதிரி ஒரு உணர்வு வருது குருஜி. இப்ப எனக்கு 8ஆம் இடத்து 5, 8 அதிபதி திசை நடக்குது குருஜி. எனக்கு அவர் புத பகவான் தான். அதனாலதான் நீங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அதுதான் நீங்க இளமையான குருவா எனக்கு கிடைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வயதுல
சின்ன குருவா கிடைச்சிருக்கீங்க எனக்கு. இப்ப 8ஆம் பாவம் 5ஆம் பாவம் போது பாதி வருஷம் வரைக்கும் 5ஆம் பாவ பலன், அதுக்கப்புறம் தான் 8ஆம் பாவ பலன் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னீங்க இல்லைங்களா? அந்த நான் ஆரம்பிச்சதே ஜாதகம் படிக்க ஆரம்பிச்சதே வந்து இந்த புத திசையில தான் குருஜி ஆரம்பிச்சேன். அம்மா கிட்ட கத்துன்னு நடுவுல நான் விட்டுட்டேன் குருஜி. அந்த அந்த பலன்கள் படிக்க பயந்து தான் நான் விட்டுட்டேன் குருஜி. அது படிச்சாலே எனக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பேஜரா இருக்க மாதிரி இருக்கும். அதனாலே நான் அதை விட்டுட்டேன் குருஜி. அந்த ஜோஷியமே நான் அந்த பக்கமே போல. நீங்க வந்து எப்படி சொல்றீங்கன்னா, எடுத்த உடனே பெரிய பலன் பார்த்தா தான் நமக்கு ஒரு பயமா இருக்க மாதிரி இருக்கும். நீங்க வந்து அந்த குட்டி குட்டியா வந்து சின்ன சின்னதா பண்ணி அது சொல்லும் போது அந்த அந்த பயம்ன்றது அந்த ஹார்ட் வேர்ட்ஸ் சிலது வந்து ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும் குருஜி. அந்த இருக்க அந்த பழைய புக்ல இருக்க வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி வாழ்க்கையே வெறுத்து போற மாதிரி இருக்கும். இதுல வந்து நீங்க சின்ன சின்னதா எளிமைப்படுத்தி கொடுத்ததுனால ஒரு தைரியமா படிச்சுட்டு சரி இந்த பரிகாரம் பண்ணலாம், நம்ம சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இல்லாத ஜோதிடத்தை கத்துக்கிறோம் குருஜி. இப்ப நான் நிச்சயமா ரொம்ப நிச்சயமா. நன்றி குருஜி. ரொம்ப சந்தோஷம் மேடம், வாழ்த்துக்கள். சரிங்க குருஜி, நன்றி குருஜி. சந்திரகுமார் சார். சந்திரகுமார் சார் இருக்கீங்களா? சார் இருக்குங்க சார். சார் நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். சார் நீங்க ஆக்சுவலி நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன் சார். இந்த ஆக்சுவலி நான் ஆன்மீகத்தில் இருந்தாலும் நீங்க வந்து என்னுடைய ஏஜ்ல கண்டிப்பாக சின்னவரா இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி நானும் நிறைய பேரை வந்து குருமார்களை பார்த்துட்டு வந்திருக்கேன் ஆன்மீகத்துல இருக்கிறதுனால, அர்ச்சகரா இருக்கிறதுனால. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு குருமார்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி பொறுமை. எல்லாருக்கும் நல்லா சூப்பரா என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையா நிறுத்தி நிதானமா சொல்லி தரீங்க. ரெண்டாவது அவங்களுக்கு கேட்கற மாதிரி ப்ரெடிஷனும் சொல்றீங்க. ரெண்டாவது இன்னும் இன்னும் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒரு விஷயம் ஏதாவது நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு அட்டன் டைம்ல அடுத்த செகண்டே நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அது மாதிரி ஒரு விஷயம் வந்து தெய்வம் எல்லாருக்குமே கொடுக்காது சார். உங்களுக்கு அது கண்டிப்பாக கொடுத்துருக்கு. ரெண்டாவது வந்து நான் என்னுடைய சுச்சுவேஷன்ல வந்து உங்களுக்கு தெரியும். பட் ஆனா நான் அந்த தள்ளப்பட்ட விஷயத்துல தூங்கியிருந்து நான் எழுந்திருக்கேன்னா அது முதல்ல உங்களுடைய வீடியோவாலையும். ரெண்டாவது அதுக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க நீங்க அடிப்படை ஜோதிடத்துல நான் கிளாஸ்ல இருக்கேன். எனக்கு எங்க தாய் மாமாவுடைய உறவுக்காரத்துவத்துல அவரு டச் பண்ணதுனாலதான் உங்களை வந்து நான் டச் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் முத நாள் கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன் சார். அதுக்கப்புறம் எல்லா கிளாஸ்லயும் சில விஷயங்கள் எல்லாமே உங்களைய பார்த்து நிறைய விஷயங்கள் இதால ஆன்மீகத்திலயும் நம்ம அர்ச்சகரா இருக்கிறதுனால நிறைய பேர் வராங்க. அவங்களுக்கும் சொல்றோம். நிறைய பேருக்கு சக்சஸ் ஆயிடுது சார் நீங்க சொன்ன விஷயம். பட் ஆனா என்னுடைய சூழ்நிலை காரணமாக நானும் என்ன விஷயத்தையும் நிறைய பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஆனா என்னுடைய சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். அந்த சுச்சுவேஷன் காரணத்தினால அதை தாண்டி வரணும், நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கொடுக்குற கிளாஸ் எல்லாமே சார், அதாவது நீங்க கொடுக்குற அதாவது எல்லாருமே நினைக்கலாம் நம்மளுடைய சார் வந்து இது மாதிரி பணம் வாங்குறாரு, ஜாதகத்தை இவ்வளவு ரூபாய் பணம் வாங்குறாரு அப்படின்ற விஷயம் நினைக்கலாம். பட் ஆனா அதனுடைய விஷயங்கள் ரொம்ப பெரிய விஷயம் சார். நீங்க பணம் காசுகள்லாம் முக்கியமே கிடையாது. ஆனா இருந்தாலும் நீங்க கொடுக்குற பலன் வந்து பெரிய பணம். அதுக்கு ஈடுணையே கிடையாதுங்க சார். நிறைய விஷயங்கள் அதுல நீங்க ஒரு சில விஷயங்களால இல்ல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, நீங்க இதை பண்ணுங்க, இதை செய்யுங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்றீங்க சார். அதனால அவங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்குது. நல்ல இப்போ நீங்க லாஸ்ட் டைம் சார் ஒருத்தர் சொன்னாரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள், அவங்களுக்கும் நிறைய நீங்க சொன்னதுல விஷயமாக அவங்களும் அதை அனுபவிச்சு வந்திருக்காங்க. நீங்க சொன்ன விஷயத்த நாங்களும் இந்த விஷயத்தையும் கடைபிடிச்சு வரோங்க சார். நீங்க கொடுக்குற கிளாஸ் எல்லா கிளாஸும் நல்லா இருக்குங்க சார். நீங்களும் உங்க குடும்பமும் மென்மேலும் வளர்ந்து வரணும். இன்னொரு விஷயம், என்னுடைய ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து குருவா இருக்கீங்க. உங்களுடைய குழந்தை பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, உங்களுடைய புத்திரர் வந்து இதை விட பிரம்மாண்டமாக இருக்கணும். அதாவது ஒருத்தர் வந்து நான் நல்லா இருக்கணும் இருக்கிறத விட நிறைய பேர் ஆசீர்வாதத்துல இருக்கிறதா நல்லா இருக்கணும், நல்லா இருக்க முடியும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கும் தெரியும். அதனால எங்களுடைய அதாவது எங்களுடைய ஆசீர்வாதம் கிடையாது சார், எங்களுடைய மனசு சந்தோஷத்தின் மூலியமாக உங்க குடும்பம் மென்மேலும் கட்டாயமாக எங்களுடைய மாணவர்கள் மூலியமாக உங்க குடும்பம் மென்மேலும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் சார். தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம் சார், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உமா பிரியா மேடம்.
உமா பிரியா வரதராஜன் மேடம். பேசுங்க ஹலோ. மேடம். பேசுங்க மேடம். சார் நல்லா இருக்கீங்களா சார் நீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். ஒன் செகண்ட். ஒரு முக்கியமான விஷயம் சார். ஆக்சுவலா என்னால வந்து கம்ப்ளீட்டா உங்க கிளாஸ் வந்து எதுவும் அட்டன் பண்ண முடியல. பட் வந்து ஐ ஃபீல் சோ குட். என்னன்னா நான் ஒரே ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு தடவை நீங்க அந்த 27 நட்சத்திரங்கள்ல 24வது நட்சத்திரத்தினுடைய கடவுளை வந்து நீங்க கும்பிட்டுக்கிட்டே வந்தா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய உடல்நலம் நல்லா மேம்படும், அதுக்கான வழி உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே வரும் அப்படின்னு சொன்னீங்க. அதையே நான் பிடிச்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அடிக்கடி அந்த மூட்டு வலி அண்டு குதிகால் வலி அண்டு இன்னொரு வலி, என்னால சமணம் போட்டு உட்கார முடியாது, அந்த மாதிரி எப்பவுமே கால் பிரச்சனையா இருந்துகிட்டே இருந்தது. நான் அதனால என்னோட நட்சத்திரம் அனுஷம், என்னோட நட்சத்திரத்துல இருந்து 24வது நட்சத்திரம் ஹஸ்தம். தன்வந்திரி பகவானை கும்பிட்றதுக்கு நான் திங்கட்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ப்ரோக்ரஸ், அந்த வழியெல்லாம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங், நல்லா குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. அப்புறம் அந்த 9வது வாரம் முன்னாடி ஒரு போன வெள்ளி, இப்ப இன்னைக்கு வெள்ளி இல்லை, லாஸ்ட் வெள்ளி வந்து எனக்கு என்னோட ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க பார்த்து, நீ ஏமா இந்த மாதிரி உட்கார்ற, உன்னால உட்கார முடியலையா, எதனால முடியல அப்படின்னு சொல்லி கேட்டு, இந்த மாதிரி மதுரையில ஒரு அக்குபஞ்சர் சென்டர் இருக்கு, அங்கே நீ போ, அங்கே போனா 1 வீக்ல வந்து 1 வீக்கோ அல்லது 10 டேஸோ நீ ஆயில் மசாஜ் எடுத்துக்கிட்டா உனக்கு கண்டிப்பா நலமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக இப்போ நான் மதுரையில எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்கேன். எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி, அதை நினச்சி ஒரு கிராட்டிடியூடு உங்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். எவ்வளவு அருமையான விஷயம், ஒரு சின்ன விஷயம்தான், அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம நூல் மாதிரி பிடிச்சிக்கிட்டு அப்படியே மேலே ஏறி வந்துட்டோம். ஸோ இன்னும் எல்லாமே ஃபுல்லாக கேட்டால் அதோட பலன் எவ்வளவு அபரிமிதமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்போ உங்களுக்கு அவ்வளவு தேங்க்யூ சொல்லிக்கிட்டே இருப்பேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப அதே நன்றி மேடம். மாதிரி சொல்லுங்க சார், எனக்கு வந்து அந்த தாந்திரிக பரிகாரம் லைஃப் ஃபுல்லா எனக்கு ஏதாச்சும் சொல்ல முடியுமா இப்போ, இல்லை இது ஃபீட்பேக் மட்டும்தானா? அந்த உங்க ஜாதகத்தை அனுப்பி வைங்க, சரி சார். குரூப்ல போடுங்க, இல்லை தனியா நம்பருக்கு அனுப்பி வைங்க மேடம், பார்த்துட்டு நான் சொல்றேன். ஓகே சார். வாய்ஸ் மெசேஜாவோ நார்மல் மெசேஜாவோ போட்டு விடுறேன். என்ன சார்? உங்க ஜாதகத்தை அனுப்பி வைங்க மேடம், பர்சனல் நம்பருக்கு, அதுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. ம் உமாபதி சார். உமாபதி சார் இருக்கீங்களா? ஓகேங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த தாந்திரிக வகுப்புல ஒரு 120 மாணவர்களுக்கு மேல படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 120 ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு என்ன ஆசைன்னா, இந்த 120 பேருமே நீங்க போய் ஒரு 10 பேருக்கு தாந்திரிக பரிகாரம் சொல்லணும். இதை கத்துக்கிட்ட கலையை சும்மா வச்சுக்காம உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்க பயன்படுத்தணும், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாம உங்க ஏரியாவில் யாரெல்லாம் பிரச்சனையோட இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த தாந்திரிக பரிகாரம் சொல்லி உங்களால 10 பேர் நல்லா இருக்காங்கன்னு நீங்க என்னைக்கு பேர் வாங்குறீங்களோ அன்னைக்கு அந்த கலை உங்களுக்கு சித்தி ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்காக ஒரு குரு ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பயுமே நான் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். நான் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி, எந்த ஒரு இடத்துக்கு போனாலுமே வந்து முதல்ல என்னோட வாடிக்கையாளரும் எங்கிட்ட படித்த மாணவர்களும் நல்லா இருக்கணும், படித்த கலை அவங்களுக்கு சித்தி ஆகணும், அதனால அவங்க 10 பேருக்கு பயன் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் எப்பயுமே ப்ரேயர் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு அருமையான தருணத்தில் இந்த பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான வகுப்பை நம்ம நடத்தி முடிச்சதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த மாதிரி நிறையா வகுப்புகள் தொடர்ச்சியாக நம்ம நடத்திட்டு இருக்கோம். இப்போ காலச்சக்கர வாஸ்து கூட கிட்டத்தட்ட ஒரு 90 மாணவர்கள் மேலே ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இவ்வளோ மாணவர்கள் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கான காரணம் இது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் படிக்கிற காலத்துலலாம் எங்கள் அப்பா அம்மாவே ஜோதிடத்தை நம்ப மாட்டாங்க, ஜோதிடம் படிக்க விட மாட்டாங்க. ஜோதிடம் படிச்சு நீ என்ன பண்ண போற, உருப்பட போற அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இப்போ எல்லாருக்குமே அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு, அதில் உண்மைத்தன்மை இருக்கு, அதன் மூலியமா நம்ம வாழ்க்கையை மாற்றிக்க முடியும் அப்படிங்கிற தன்மைக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நாங்கள் சங்கங்கள் ஆரம்பித்து பல்வேறு விஷயங்களை விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ ஜோதிடத்தை ஒருத்தர் நம்பி வந்தால் அவங்க என்றைக்குமே வீணாக போனதா சரித்திரமே இல்லை. அதுவும் நல்ல குருக்கிட்ட வந்துட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உருவாயிடும், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ ஒரு நல்ல குருவாக எப்படி இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு எடுத்துக்காட்டாக நான் உங்களுக்கு இந்த மாதிரி வகுப்புகள் நடத்திக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்ச குழு சார்பாகவும் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த வகுப்போட சப்ஜெக்டை யூஸ் பண்ணுங்கள், உங்கள் லைஃப்பில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்க.
அதுக்கு என்னோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். என்னை விட பெரிய பெரிய குருமார்கள்லாம் இருக்காங்க, 18 சித்தர்கள் இருக்காங்க, சப்த ரிஷிகள் இருக்காங்க. இந்த பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு எப்பயுமே யுனிவர்சல் பிளெஸிங்ஸ் எல்லாருக்குமே இருக்கணும்னு எல்லா வேலை இறைவனையும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வகுப்பு இன்னைக்கு வந்து நிறைய வகுப்பாக நடத்தி முடிச்சிருக்கோம், ஃபீட்பேக் முடிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஃபியூச்சரில் நிறைய வகுப்புகள் நான் கண்டக்ட் பண்ணுவேன். 2025 வருஷம் இன்னும் பிரம்மாண்டமாக நிறைய வகுப்புகள் பிளான் பண்ணியிருக்கோம். புது விஷயங்கள் மாணவர்களுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு ஃபியூச்சரில் ஒவ்வொன்றா நம்முடைய குரூப்பில் வந்து தெரியப்படுத்துவோம். இந்த வகுப்பு வெற்றி வகுப்பாக அமைஞ்சிருக்கு மிக முக்கியமான காரணம் ஆன்லைன் டிவி முத்துப்பாண்டி அவர்கள். ஏன்னா நான் எவ்வளோதான் ஆராய்ச்சி பண்ணாலும் அந்த கருத்துக்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். அதுக்கு வந்து ஆன்லைன் டிவி மாதிரி ஒரு சேனல் இல்லைன்னா நான் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்திருக்க மாட்டேன். அதுக்கு ஒரு பாலமாக இருக்கிறதே அவங்க தான். ஸோ அதுக்கு முதல்ல உங்களின் சார்பாக அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்முடைய கம்பெனியோட CEO திவ்யபாரதி அவர்கள் டே அண்ட் நைட்டாக உட்காந்து உங்களோட ஐடிஸ்லாம் ஆட் பண்ணி உங்கள் ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணி உங்கள் எல்லாருக்கும் கரெக்டாக இந்த வகுப்பு போய் சேருவதற்கு அவங்க 2 பேரும் தான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி எங்களுடைய சங்க உறுப்பினர்களும் எனக்கு பக்கபலமாக இருக்காங்க. நான் சின்ன இடத்துல கூட தோண்டு போக விட மாட்டாங்க. நீங்கள் அடுத்த கிளாஸ் போடுங்க குருஜி அப்படின்னு என்னுடைய மாணவர்களாக இருந்தவங்க தான் அவங்க எல்லாருமே. அந்த மாணவர்களாக இருந்தவங்க இன்னைக்கு என்னுடைய சங்கத்தில் நிர்வாகிகளாக இருக்காங்க. இப்போ அவங்க நான் வகுப்பெடுக்க வச்சுட்டு இருக்கேன். ஸோ இதுதான் நம்முடைய வெற்றி. ஸோ மாணவர்களை வெறும் மாணவர்களாக வச்சுக்காம அவங்களையும் ஒரு குருமாராக உருவாக்கணும். அதுதான் ஒரு சிறந்த குருவுடைய தன்மை. ஒரு குருவானவர் அவர் மட்டும் வளர்ந்துட்டு போகக்கூடாது, தன்னை கூட இருக்கிறவங்களையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். ஸோ இந்த ஆட்டிடியூடை நீங்களும் வளர்த்திக்கணும். நீங்கள் நல்லா வாங்க, உங்கள் கூட இருக்கிறவங்களையும் நல்ல லைஃப்பில் கொண்டு வாங்க. அதுதான் உங்களை எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய அட்வைஸ். அப்படி நீங்கள் கொண்டு வரும்போது உங்கள் லைஃப்பை இறைவன் வந்து ஒரு உச்ச நிலையில் கொண்டு போய் வச்சிருவார். அதை யாராலையும் மறுக்கவே முடியாது. நீங்கள் இந்த கிளாஸில் படிக்கிற எல்லாருமே என்னோட வயசில் மூத்தவங்க தான். எனக்கு 33 வயசு ஆகுது. உங்கள் எல்லாருக்கும் ஒரு 40+ இருக்கலாம், 50+ இருக்கலாம். கிட்டத்தட்ட எல்லாருமே என்னுடைய அண்ணன், அக்கா வயசு, அம்மா வயசில் தான் இருப்பீங்க. நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு வகுப்பு முடியும் போது ஆசீர்வாதம் கொடுத்துட்ருக்கீங்க. மேடம் உஷா மேடம் வந்து நீங்கள் ஒரு நல்லாசிரியர்னு விருது கொடுக்குறாங்க. இந்த விருதுகள் தான் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய மனசில் நான் ஒரு சக்கரவர்த்தியாக இருக்கேன்னா அதுதான் எனக்கு முக்கியம். ஸோ நான் ஒரு பட்டம் போட்டுக்கிறது, தாந்திரிக சக்கரவர்த்தி, ஜோதிட சக்கரவர்த்தி, நீங்கள் பார்ப்பீங்க எந்த ஆடுலையுமே வந்து நான் மேலே என்னோட சக்கரவர்த்தின்னு எதுவுமே போட்டிருக்கவே மாட்டேன். கர்மா, DNA, வாழ்வியல் பரிகார ஜோதிடர், வல்லரசு தினேஷ் ராஜா பின்னு இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு படித்த டிகிரியை நான் போட்டிருப்பேன். நான் என்ன ஜோதிடராக இருக்கேன்னு தான் போட்டிருப்பேன். இந்த பட்டங்கள் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அது எங்கே இருக்கணும்னா உங்களை மாதிரி இருக்கக்கூடிய மாணவருடைய மனசில் இருக்கணும். நம்ம குருவை பற்றிய பட்டங்கள் உங்கள் மனசில் நான் வாழணும், அதுதான் முக்கியம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம வகுப்பில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்களும் அதே ஆட்டிடியூட்டோடு இருங்க. எவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்தாலும் தலைகணம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. உயர உயர பணிவு இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே கிரகங்களும் இந்த பிரபஞ்சம் தான் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்குங்கிற எண்ணம் இருக்கணும். நான் பெரிய ஆள், நான் பெரிய குரு, என்ன மாதிரி யாருமே கிடையாது அப்படிங்கிற எண்ணம் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்த நிறுத்திடும். இன்னைக்கு இவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் எல்லாமே பிரபஞ்சத்தால் தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஏன் சொல்கிறோன்னா அவங்களால தான் நடக்குது, அதுதான் உண்மை. அதை எல்லாரும் மனசில் ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க. நீங்கள் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் பிரபஞ்ச ஆசீர்வாதத்தில் நடக்குது, கிரகம் நம்மளை சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தோட குரு ஆசீர்வாதத்தில் நடக்குது, சித்தர்களோட ஆசீர்வாதத்தில் நடக்குதுங்கிற எண்ணம் எப்போ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கோ, எப்போ அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்களோ உங்களுக்கான வழிகாட்டுதல் யூனிவர்சிட்டிலேருந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு யாராவது ஒருத்தரை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு குருவை கொடுக்கலாம், ஒரு சாதாரண வழிபோக்கன் மூலியமாக கூட உங்களுக்கு உதவி கிடைக்கலாம். இதை மட்டும் எப்பயுமே என்னுடைய மாணவர்களாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். மீண்டும் இதே மாதிரி ஒரு பெரிய வகுப்பு இப்போ காலச்சக்கர வாஸ்து போயிட்டு இருக்கு. அடுத்த வகுப்பு பார்த்தீங்கன்னா ஜனவரியில் வந்து ஜோதிடத்தில் எண்கணிதம்ங்கிற ஒரு அருமையான வகுப்பு நடத்த போகிறேன். ஸோ இந்த எண்கணிதத்தில் நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்குது. அந்த எண்கணிதத்தை எப்படி பயன்படுத்தணும், ஒரு நேமுக்கான மீனிங் எப்படி எடுக்கணும், பெயரியல் ஜோதிடம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அருமையான ரிசர்ச் பண்ண ஒரு விஷயத்த வகுப்பாக ஜனவரி மாதம் நடத்த போகிறேன். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி படிங்க, பயன்பெறுங்கள். ஸோ மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆன்லைன் டிவி முத்துப்பாண்டி அவருக்கும் எங்கள் சங்க நிர்வாகிகளுக்கும் திவ்யபாரதி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வகுப்பை இனிதே நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். 2025ஆம் ஆண்டு குருஜி VDR அவர்களின் புத்தாண்டு சிறப்பு வகுப்பு ஷஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் நிறுவனர் மற்றும் கர்மா DNA, மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் ஜோதிடத்தில் எண்கணிதம், பெயரியல் ஜோதிடம், அஸ்ட்ரோ நியூமராலஜி வகுப்பு நடைபெறும் நாள் 20/1/2025 திங்கட்கிழமை
மாலை 5:30 மணிக்கு மேல் மாலை 7 மணி வரை. வகுப்பின் கால அளவு 15 நாட்கள். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: ஜோதிடத்தில் எண்கணிதம் எப்படி வேலை செய்கிறது, குமாரசுவாமியம் நூல் கூறும் தமிழ் வழி எண்கணிதம், ஆங்கில வழி எண்கணிதம் வித்தியாசம் என்ன, நட்சத்திர நாம எழுத்துக்களை எப்படி தேர்ந்தெடுப்பது, ராசி கட்டத்தை பயன்படுத்தி எந்த கிரகத்தின் பெயர்களை வைக்க வேண்டும், ராசி கட்டத்தை பயன்படுத்தி 12 பாவங்களின் பெயர்களை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும், 27 நட்சத்திரங்களின் பெயர்களை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும், DNA முறையில் எண்கணிதத்தை எப்படி பயன்படுத்துவது, பெயரின் கூட்டுத்தொகை அதிர்ஷ்டகரமாக எப்படி அமைக்க வேண்டும், ஊர்கள், மாவட்டங்கள், மாநிலங்கள், நாடுகளின் பெயர்களை வைத்து பலன் எடுப்பது எப்படி, பெயரில் இடம்பெறும் தொடர் எழுத்துக்களை வைத்து எப்படி பலன் எடுப்பது, பெயரின் முதல் எழுத்து சொல்லும் ரகசியம் என்ன, பிரமிடு எண்கணிதம் எப்படி பயன்படுத்துவது, பிரானாலஜி முறையில் பெயரில் ஒலியை வைத்து பலன் எடுப்பது எப்படி, அதிர்ஷ்டமான வண்டி நம்பர் எப்படி தேர்ந்தெடுப்பது, அதிர்ஷ்டமான போன் நம்பர் எப்படி தேர்ந்தெடுப்பது, தொழில் நிறுவனங்களுக்கு அதிர்ஷ்டமாக பெயர்களை எப்படி தேர்வு செய்வது, அதிர்ஷ்டமில்லாத பெயர் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பெயர் இருந்தால் அதற்கான பரிகாரம் என்ன, பெயரை மாற்றாமல் வாழ்வியல் பரிகாரம் செய்வது, நன்மை பெறுவது எப்படி, வெற்றி பெற்ற மாமனிதர்களின் ஜாதகங்கள் வகுப்பில் ஆராயப்படும், தமிழ்நாடு வாகன ரெஜிஸ்ட்ரேஷன் எண்கள் TN 20, TN 60, TN 41, இன்னும் பல சொல்லும் ரகசியங்கள், அதை அதிர்ஷ்டமாக எப்படி பயன்படுத்துவது, எந்த பெயருள்ள நபர் நமக்கு அதிர்ஷ்டம் தருவார், பிரச்சனை தருவார் என்பதை அறிந்து கொள்வது, கிரகச் சேர்க்கை தரும் பெயர்களின் பலன்கள், ஜாதகப்படி எந்த வங்கியில் அக்கவுண்ட் ஓபன் செய்தால் நன்மை என்பதை அறிந்து கொள்வது, ஜாதகப்படி எந்த பிராண்ட் கார் அல்லது 2 வீலர் வாங்குவது நன்மை என்பதை அறிந்து கொள்வது, வகுப்பில் நடத்தும் சில பாடங்களுக்கு மட்டும் PDF கொடுக்கப்படும், வகுப்பில் நடக்கும் பாடங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ வழங்கப்படும், வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் அவர்களின் பெயருக்கான கிரகம் என்ன என்பதை வகுப்பிலேயே ஆராய்ந்து பரிகாரம் இலவசமாக சொல்லப்படும். முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு செல் நம்பர் 9566837234 மற்றும் 9080066894.